ஸ்பீக்கர்ல ஓவர்சீஸ்ல எவ்வளவு ப்ரோ கலெக்ஷன் பண்ணிருக்கு? ஓவர்சீஸ் மட்டும் மகாராஜா கரெக்டான நம்பர்ஸ் இன்னும் வரல. ஓவர்சீஸ் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு தான் வரும். நாளைக்கு. யூகேல கேரளா மட்டுமே கேரளாவில் சூப்பராக பண்ணிருக்கு. கேரளாவில் 1 கோடி மேலே தாண்டிடுச்சு. ஒரு 5-6 இயர் வந்துருமா கேரளா மட்டும்? அவ்வளோ வருமானு தெரியல ப்ரோ. நான் தாண்டிருக்கு. விக்ரம் இதெல்லாம் வந்திருக்குல்ல ப்ரோ? விக்ரம் இதெல்லாம் 3-4 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கலெக்ஷன் ஆயிருக்கு. தெரிஞ்சுக்கு வரும். ஆந்திராவும் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குன்றான். ஆந்திராவும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பரவாயில்ல, பெரிய சக்சஸ் தான் இல்ல ப்ரோ இது? பட்ஜெட் எவ்வளவு ப்ரோ? இல்லை அவ்வளோ இல்லை, அது கம்மி தான். பரவாயில்ல, பெரிய சக்சஸ். எல்லா ஏரியாவிலும் ஹிட்டு தான். கர்நாடகாவில் ஹிட்டு, ஆந்திராவில் ஹிட்டு, கேரளா ஹிட்டு, ஓவர்சீஸ் ஹிட்டு, எல்லா இடத்துலையுமே நல்ல கலெக்ஷன் தான். ஓவர்ஃப்ளோ வர்றது ஷேர் ஆகுமா இல்ல அவ்வளவுதானா? கொடுக்க மாட்டாங்க? வரும், எல்லா இடத்துலையும் ஓவர்ஃப்ளோ வரும். அது ஷேர் கொடுப்பாங்க ப்ரொடியூசருக்கு. ஆமாமா. கர்நாடகாவில் வந்து நேத்தே பிரேக் ஒன்று ஆயிடுச்சு. இன்னைக்கெல்லாம் வந்து ப்ராஃபிட் தான். வரதெல்லாம் ப்ராஃபிட் தான். ஹிந்தி ரிலீஸ் பண்ண போறாங்களா இல்ல அது இல்லையா? ஹிந்தி ஏதோ பிளான் ஹிந்தி பண்ணி ரிலீஸ்லாம் இல்லை. இல்லை ரிலீஸ்லாம் இல்லை. டப்பிங் தான், டப்பிங் ரைட்ஸ் தான். ஆமா, இது ரீமேக் ரைட்ஸ். இது ரீமேக்கும் போகும் ப்ரோ. தெலுங்கு ஹிந்திலையும் எடுத்து யாருன்னா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல பிரைஸ் கொடுப்பாங்க. சவுத் இந்தியா போகுது. ஏன்னா எல்லா ஊர்லயும் வந்து படம் ஓடிச்சு. ஸோ ஹிந்தி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹிந்தி போகும் ஜி. விஜய் சேதுபதி நல்ல நார்த் இந்தியாவில் நல்ல ஒரு ஃபேஸ் நல்லா தெரியும். விக்ரம் வேதாவும் எடுத்து பண்ணாங்கல்ல, ரித்திக்கு வச்சு பண்ணாங்க. தெரியுது. அது இல்லாம அனுராக் கஷ்யப் நடிச்சிருக்கனால ஹிந்தியில ஈஸியா போகும். விஜய் சேதுபதி, அனுராக் கஷ்யப் நல்லாவே போகும். ஓடிடி எல்லாம் கொடுத்தாச்சா ப்ரோ? நெட்ஃபிளிக்ஸ் கொடுத்துட்டாங்களா? அதுல முடிச்சு எல்லா பிசினஸும் முடிச்சுங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். இப்ப வச்சிருந்து கொடுத்திருந்தா வேற பிரைஸ் போலவே. இல்ல ப்ரோ, புஷி ஆனந்த் பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கிடையாது. ஓடிடி எல்லாம் முன்னாடியே கொடுத்ததுனாலதான் இந்த பிரைஸ். இப்பெல்லாம் கொடுத்தா யாரும் வாங்கறதுக்கு ரெடியா இல்லை. கருடன்லாம் வந்து பெரிய ஹிட்டுங்க. இப்போ ஓடிடிலாம் மார்க்கெட் ரொம்ப டவுன் ஆயிடுச்சுங்க. என்ன சுதாகர், என்ன புஷானந்திட்ட பேசுறாங்க எனக்கு புரியலையே. சுதாகர் இல்ல ப்ரோ, அது வந்து என்னன்னு கேட்டா வந்து கட்சியே வந்து அவர்கிட்ட புதைச்சிட்டாராம். புஷி ஆனந்த் கிட்ட வந்து எல்லாத்துக்குமே வந்து அவர் தான் வந்து பேசுவாராம். கட்சியில வந்து என்னதான் பண்றாருன்னு தெரியல, எப்பதான் வெளியே வருவாருன்னு தெரியல. நான் வந்து பேசுறேன்டா அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு டைலாக் ஏலாட்டி விட்டாலும் பரவாயில்ல, அது எப்பதான் விடுவாருன்னு தெரியல. அது வருவாருங்க, பேசுவாரு. பேசிய நியூஸ் இருக்கு, ஒன்றும் இல்லை. 26 தான் எலெக்ஷன் வரும், பார்த்துக்கோங்க. அது எந்த இடத்துக்கு போனாலும் போட்டோ போடுறது மட்டும் மறக்கிறது கிடையாதான். எந்த இடத்துக்கு போனாலும் டக்கு டக்குன்னு போட்டோ எடுத்து வச்சிடலாம். போட்டோ எடுத்து போட்டு டக்கு டக்குன்னு வந்து ஆன்லைன்ல இருந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யாரு? புஷானந்தா? புஷி ஆனந்த் தான். வடிவேலு கேட்ட மாதிரி
எப்பதான் நீ வெளியே வருவ? நானும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், வரவே மாட்டேங்கிறிய அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காராம். இல்ல கொஞ்சம் லேட்டா ஆரம்பிச்சிருக்கலாம். தேவையில்லாத ரொம்ப 2 இயர்ஸ் முன்னாடி ஆரம்பிச்சது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். சுதாகர் ப்ரோ, அஜித் சார் எப்போ ப்ரோ ஷூட்டிங் வருவாரு? ஏய் லக்ஷ்மி, ஏன்டா அப்படி மொக்கையா ஸ்பீக்கர் கொடுத்துட்டு அவனு சொல்ல இவனு சொல்ல? வேற யாரும் கிடைக்கலையா? தம்பிலாம் கொடு, தம்பிலாம் வந்து ஏதாவது ஒன்று பேசிட்டு இருப்பான்ல. தம்பி வந்தாரு, எங்க விட்டாரு. போனாரு? வந்து வர்றாரு, வயசுல போயிட்டாரு ப்ரோ. போயிட்டாரு. கட்சியை வந்து புஷியானதான் நடத்திட்டு இருக்காராம, இவர் எங்க போனாரு? பாருங்க, எப்ப கேட்ட கேள்வி இந்த இப்போ வந்து பதில் சொல்றான். பேசுறதுலாம் கேக்குதா இல்ல லேட்டா கேக்குதா? பிரச்சனையா? இல்ல அப்பப்போ இடையில வந்து வாய்ஸ் ஆஃப் ஆயிடுது விஜய். உங்க வாய்ஸ் எப்பயாவது ரொம்ப லேட்டா இருக்குன்னு வருது. கேக்கல என்னது? யாரோ ரொம்ப சீக்கிரமா ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க கட்சி. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப சீக்கிரமா ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தமா? எவ்வளவு ப்ரிப்பரேஷன் இல்ல தேவைப்படுது இல்ல ஆரம்பிச்சதுல இருந்து ஆக்டிவா இருக்கணும்னு சொல்றோம். புரியுதுங்களா இல்லையா? ஆரம்பிச்சீங்கன்னா அதுல இருந்து ஆக்டிவாவே இருக்கணும். கரெக்ட் தாங்க. பட் எல்லாம் தெளிவா சொல்லிட்டாங்க. இருந்தா ஓகே, நீங்க 10 வருஷம் முன்னாடி கூட ஆரம்பிக்கலாம். ஆனா ஆக்டிவா இருக்கணும்ல. அதாங்க இப்ப நெக்ஸ்ட் மந்த் வந்து ஆக்டிவ் ஆக போறோம்னு சொல்லி தகவல்லாம் வருது இல்லையா? அதையே நம்ம ஏன் அவ்வளவு அவசரப்படணும்? வந்ததுக்கு தான் பேசலாம் இல்லையா? அதை சொல்றேன், வேற என்ன. இல்ல, நானும் 2024 வந்து விஜய்க்கு வந்து ஓட்டு போடுறேன். எனக்கு வந்து ஏதாச்சும் வந்து ஃபண்ட் ஏதாச்சும் அனுப்பிச்சு விடுங்க. யாருங்க சம்பந்தம்லாம் பேசிட்டு இருக்கு? ப்ரோ என்ன ப்ரோ 140? இருக்காருங்க. கார்த்திக் ப்ரோ, தலைவர் 170 பத்தி ஏதாவது அப்டேட் இருக்கா ப்ரோ? 170 எந்த படங்க? இதுங்க வேட்டையன். வேட்டைன்னு சொல்லி சொல்ல வேண்டியதுதானே? அதாவது 170. இல்ல இல்ல இல்ல, டக்குன்னு அப்படி சொல்றீங்க. வேட்டைன்னு சொன்ன புரியாதா எனக்கு? திடீர்னு சரி தலைவர் சரி, அது அடுத்த படமா கோழியா கோழி அடுத்த படமா யோசிக்கணும்னா சரி 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 சரி. இல்ல எப்படி எல்லாம் வினோதமா வரீங்க, எல்லாருமே வித்தியாசமா வரீங்க. போட்டுருக்கீங்களா? நான் உட்காந்து சிரிச்சுக்கிட்டே கிடப்பேன். இது வேற பிரச்சனை. நீங்க இல்ல ஏதாச்சும் எல்லாம் ஏதாச்சும் எடுத்து வித்தியாசம். போட்டாதீங்கப்பா. ஏங்க, வித்தியாசமா வரீங்களே நீ. இன்னைக்குன்னு பார்த்தா எல்லாரும் வித்தியாசமா வரீங்களே. ஆமா ப்ரோ, கொஞ்சம் இதாவே இன்னிவனாவே இருக்கு. சரி சொல்லுங்க, அப்டேட் சொல்லுங்க ஏதாச்சும். வேட்டையன் தான் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆயுத பூஜைக்கு. கன்ஃபார்ம்டா? அவரே சொல்லிட்டாரு, அப்புறம் கன்ஃபார்ம்டான்னு ஏன்ட்டு கேட்டுட்டு இருக்க? அவர் தான் சொல்றாரு. அவர் ரஜினியே சொல்லிட்டாரு. ரஜினி சொன்னதுக்கு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் கன்ஃபார்ம்டான்னு கேட்டேன்னு அர்த்தம். சரி சரி சரி, ஓகே ப்ரோ, தேங்க்ஸ்.
ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த விசால வந்து துடிச்சு வெளியே வந்தானே அந்த அளவு கூட வந்து நீங்க துடிக்கலையா? என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு சீட்டுக்குள்ள உட்காந்து? தடவை போட்டு ஐயோ, டேய் லக்ஷ்மி ஏன்டா இப்படி இப்படிதான் இருக்காங்க சண்டே நாள். வைபர் ராஜா வந்திருக்காரு. அடுத்தவனா சார் என்ன பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டான் லட்சுமி. ஹலோ கார்த்திக் ப்ரோ, என்ன அரசியல் தான் இப்ப பேசுறது இல்லைன்னு சொன்னீங்க. அரசியல் தான் பேசலாம் வந்தேன். பேசுவீங்களா இல்ல அவாய்ட் பண்ணிடுறீங்களா? பேசுங்க பேசுவோம். இல்ல ஆக்சுவலா வந்து எவனுமே பேசலங்க, எல்லாமே லூசு மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. அதனால ஏதோ ஒண்ணு பேசுங்க. இல்ல நான் வந்து இதுதாங்க ஆன்டி பிஜேபி தாங்க. ஆனா நீங்க வந்து அரசியல் பேசக்கூடாது அதெல்லாம் வந்து நான் சொல்றேன். ஆனா நீங்க வந்து ரொம்ப வந்து நான் வந்து உண்மையிலேயே வந்து ஆனஸ்டா சொல்லிட்டேன் ஆன்டி பிஜேபி. இதனால உள்ள அடுத்தவங்களை வந்து ட்ரிகர் பண்ணலாம் கேட்கல. நீங்க ரொம்ப நம்பிட்டீங்களோ கன்ஃபார்ம் ஜெயிச்சிருவாங்க, அதனாலதான் ஒரு டிசப்பாயின்மெண்ட்ல வந்து நான் எப்படி பேசவே மாட்டேன் அப்படின்ற போல சொல்றீங்களோ? ஏன்னா நிறைய பேர் பாக்குறேன் உங்களோட ஆர்டெண்டா சப்போர்ட் பண்ணாங்க. இருங்க, உங்களோட ஆர்டெண்டா சப்போர்ட் பண்ணாங்க கூட சரி இந்த எலெக்ஷன்லாம் அடுத்த எலெக்ஷனு நாங்க கன்ஃபார்ம் ஆட்சி அமைப்போம், அது பிஜேபி சப்போர்ட் சொல்ற மாதிரி சொல்றாங்க. அதுல நீங்க வந்து நான் பேசவே மாட்டேன் அவ்வளவுதான் ரொம்ப டிசப்பாயிண்ட் அந்த மாதிரி சொல்றீங்க. அதுக்காக கேட்டேன். ரொம்ப நம்பிட்டீங்க. இருக்கா? அடுத்த 2 வருஷம் கழித்து எலெக்ஷன், இப்ப பேசிட்டு இருக்க முடியுமா? எலெக்ஷன் கிட்ட வரும்போது பேசுவோம். ஓகே இல்ல நீங்க வந்து ஆனா இதுக்கப்புறம் இவர் ப்ரெடிக்ஷன் வந்து ஜெயிச்சிரும் அப்படின்னு சொன்னா எல்லாம் சிரிச்சிருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி நிறைய காமெடி பண்ணிட்டாப்ல. இனிமே ஒரு யாராவது ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னா அது சிரிப்பா தான் இருக்கும் நமக்கு. நீ தெரிஞ்சுக்கோங்க. ஆமா 40க்கு 40 அடிக்கும் எத்தனை தடவை இந்த ஸ்பேஸ்ல வந்து நான் சொல்லியிருக்கேன். அப்ப என்னை வந்து அதெல்லாம் ஜெயிச்சதே இல்லை, அப்படி ஒண்ணு நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டீங்களே. இல்ல முன்னாடியே நடந்திருக்குது. அதுதான் இவர் சொன்னாரு. நான் சொன்னேன் 40க்கு 40 நாங்க தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அது மாதிரி ஜெயிச்சதே இல்லை நீங்க, நடக்கவே நடக்காது அப்படின்னு சொன்னாரு. இப்ப தமிழ்நாட்டு மக்கள் யாருன்னு இப்ப புரிஞ்சிருக்கும்ல உங்களுக்கு? இப்ப தமிழ்நாட்டு மக்கள் யாருன்னு 2004 நல்லா புரிஞ்சிருக்கு. காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க, நல்லா புரிஞ்சிருக்கு தமிழ்நாட்டு. என்ன காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க? முருகன், அது வந்து நீங்க தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாதாங்க ஓட்டு போட்டுருக்காங்க. ஒரே நிமிஷம் காணி. இப்ப வந்து பிஜேபி ஜெயிச்சா கூட காசு வாங்கிட்டு ஓட்டு போறாங்களா சொல்லக்கூடாது. அப்ப வந்து இத்தனை தலைவணி ஏத்துக்கணும். இருங்க, நீங்க ஓவர் கான்பிடன்ஸ் தெரியாம தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாதான் வாக்களிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா ஒரு டைம் கூட இடைத்தேர்தல ஜெயிக்க முடியல எந்த கட்சியுமே. ஆளுங்கட்சி தான் ஜெயிக்குதுன்னா அது இருக்கட்டும், அது இருக்கட்டும். நீங்க இந்த எலெக்ஷன்ல அசால்ட்டா ஜெயிப்பாருன்னு சொன்னீங்க. இந்த ஸ்பேஸ்ல 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல அசால்ட்டா ஜெயிப்பாரு அண்ணாமலை இந்த ஸ்பேஸ்ல பேசிட்டு இருந்தீங்க. 40 மக்கள் ஏமாத்திட்டாங்க. வேற என்ன சொல்லணும்? மக்கள் என்ன ஏமாத்திட்டாங்க? காசு கொடுத்தா போடாத மக்கள் காசுக்கு அடிமையாகி போயிருக்காங்க. என்ன பண்ண முடியும்? அப்புறம் 40க்கு 40னா மக்கள் தீர்ப்பு ஏத்துக்கணும். இல்லன்னா மக்கள் தீர்ப்பை ஏத்துக்கிட்டு தாங்க ஆகணும். நீங்க சரி இந்த காசு கொடுப்பாங்க காசு கொடுக்க மாட்டாங்கன்றது உங்களுக்கு ரிசல்ட்டுக்கு முன்னாடி தெரியாதா? அப்போ என்ன சொன்னீங்க? 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல அண்ணாமலை ஜெயிப்பாருன்னு தானே இந்த ஸ்பேஸ்ல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தீங்க. நீங்க தானே இவிஎம்ல ஏதாவது பிரச்சனை இல்ல காணி ஒரே நிமிஷம் முருகன் ஒண்ணே ஒன்னு சொல்றேன். அண்ணாமலை பெருசா ஜெயிப்பாருன்னு சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த காசு கொடுக்கறாங்க கொடுக்கலன்ற விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இல்ல உங்களுக்கு தெரியாம தான் பேசுனீங்களா? மக்கள் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. அது மக்கள் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதான் சொல்றேன், மக்கள் தெளிவா இங்க யாருன்னு காமிச்சிட்டாங்களா? இப்ப தமிழ்நாட்டு மக்கள் திமுக சொல்லிட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியதான் ப்ரோ. இல்ல அடுத்து 26ல 200 ஜெயிப்பாங்க. அப்பவும் நீங்க வந்து இதே சொல்லிட்டு இப்படி உட்கார்ந்துட்டு கதறிட்டே உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். நீங்க உண்மைதானே அது காசு வாங்கிட்டு போடலாம்னு சொல்றீங்களா? அததான் சொல்றேன். இப்படியே நீங்க சொல்லிட்டே இருக்க வேண்டியது. நீ ஜெயிக்க போறதே இல்ல கடைசி வரைக்கும். கமலாலயத்துல படுத்து தூங்க வேண்டியதாங்க. எதுங்க எலெக்ஷன் நிக்கிறீங்க? மக்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்கல்ல. தோத்துட்டே இப்படி ஒரு ஜெயிச்சுட்டா அப்படி விட்டா சரி. இப்போ பாஜக வின் பண்ற இடத்துல எல்லாம் எப்படி வின் பண்றாங்க? இதே மாதிரிதான் வின் பண்றாங்களா இல்ல வேற மாதிரி வின் பண்றாங்களா?
அந்த சைட்ல நீங்க போய் இடைத்தேர்தல் எடுத்து அப்ப என்ன பாருங்க. இங்க மட்டும் இல்ல, ஆப்போசிட் ஜெயிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் வந்து காசு கொடுக்கறனால ஓட்டு போடுறாங்க, மத்த இடத்துல எல்லாம் மட்டும் காசு கொடுக்காம ஓட்டு போடுறாங்களா? என்ன இது லாஜிக் புரியல எனக்கு. ஏங்க அப்படிதாங்க இருக்கு சிச்சுவேஷன். மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, மக்கள் ஜெயிக்க வச்சிருக்காங்க, மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. சும்மா இந்த காசு கொடுத்துட்டாங்க என்ன காசு கொடுத்துட்டாங்க? யார் காசு கொடுத்தாங்க இந்த தேர்தல்ல சொல்லுங்க பாக்கலாம். திமுக மட்டும் காசு கொடுத்தாங்கன்னு சொல்ல வரீங்களா? என்ன சொல்றீங்க? ஹையஸ்டா கொடுத்தாங்க. எங்க கொடுத்தாங்க? எந்த தொகுதியில ஆதாரம் இருக்கா? சும்மா போற போக்குல வந்து காசு கொடுத்துட்டாங்கன்னு சும்மா ஏதாவது பேசக்கூடாது. ஆதாரம் இருக்கா உங்கள்ட்ட? ஏங்க ஆதாரம் எல்லாருமே தான் தெரியும், உங்களுக்கே தெரியும். எங்க கொடுத்தாங்க? கொடுத்தா நீங்க வந்து காசு கொடுத்தாங்கன்றத ப்ரூவ் பண்ணுங்க பாக்கலாம். எப்படி ப்ரூவ் பண்ணுங்க? காசு கொடுத்தாங்கன்னா இப்ப எலெக்ஷன் கம்ப்ளைண்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. கம்ப்ளைண்ட் கொடுங்க. வச்சிருக்கீங்க, அவ்வளவு பெரிய கட்சி வச்சிருக்கீங்க, இது ஒரு கதை. தோத்துட்டா இதுக்கு ஒரு கதை இருக்கு. காசு கொடுத்துட்டாங்க. தோத்துட்டா இது ஒரு கதையா ப்ரோ? தோத்துட்டா இது ஒரு கதையா ப்ரோ? இப்ப நான் வந்து தோத்துட்டா இது ஒரு கதையா ப்ரோ? ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. தோல்விதாங்க, இதுல இருந்து மாற்று கருத்தே கிடையாது. தோல்விதான். மக்கள் ஓட்டு போட்டுதான் ஜெயிச்சிருக்கோம், காசு கொடுத்துதான் ஜெயிச்சோம்னு யார் சொன்னது? இப்ப அதெல்லாம் சொன்னது போய் கேளுங்க. அவரதான் சொல்றேன். எங்க கொடுத்தாங்க? ப்ரூவ் பண்ணுங்க பாக்கலாம். ஏதோ அவர் மனவிரக்தியில ஏதோ சொல்றாரு. கனி விட்டுருங்க. சப்போர்ட் பண்றேன். என்ன சொல்ல முடியும்? மக்கள் ஏமாத்திட்டாங்க, மக்கள் ஓட்டு போட்டாங்க, மக்களை ஏத்திட்ட முடியும். இதெல்லாம் தெளிவா 40க்கு 40ன்னு சொல்லி வச்ச மாதிரி இந்த மாதிரி எந்த ஸ்டேட்லயும் ஒரு ரிசல்ட் கொடுக்கல. தமிழ்நாட்டுலதான் இவ்வளவு தெளிவா கொடுத்துருக்காங்க. இதுக்கும் உங்களை வந்து கதறிட்டு இருக்கீங்க. காசு கொடுத்துட்டாங்க, இதை கொடுத்துட்டாங்க. இவிஎம்ல பிரச்சனைன்றீங்களா? அதை உங்களை ஆதாரமா நிரூபிக்க முடியுமா உங்களால? யாரு இவிஎம்ல பிரச்சனை சொன்னது? யாரு? டிஎம்கேல தான் புலம்புறாங்க இவிஎம்ல பிரச்சனை. ஒரு நிமிஷம் இருங்க. யாரும் புலம்பலாம் இல்ல, சும்மா இருங்க. இப்ப 40 ஜெயிச்சிட்டாங்க. திமுக தான் ஆதரவு அதிகமா இருக்கு. ஓகே ரைட்டு, அடுத்த எலெக்ஷன் பாத்துக்கோ, அவ்வளவுதான். என்ன இருக்கு? இல்ல கார்த்திக் ப்ரோ, 40 ஜெயிச்சுட்டா மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்றாங்க. இல்ல கார்த்திக் ப்ரோ, உண்மையிலே பிஜேபி இந்த மாதிரி மென்டாலிட்டி உள்ள பீப்பிள் தான். ஓட்டு போடல, இல்ல இவங்களே மக்கள் இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு மக்கள் மேல கலங்கத்தை பூச வேண்டியது. ஈவிஎம்னு சும்மா பேசிட்டு இருக்காதியா, சும்மாரியா? ஆமா, அடுத்த எலெக்ஷனை பத்தி யோசிக்கணும். சும்மா அதை விட்டு ஈவிஎம் அது பேசிக்க கூடாது. 40 தோத்துட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க அவங்க. ஓகே, அதை மக்கள் கொடுத்துட்டாங்க. மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களான ஓட் பேங்க் எல்லாம் குறையவே இல்லை, அப்படியே தான் இருக்கு. 2 கோடி ஓட்டு வாங்கினாங்க 2021 எலெக்ஷன்ல. இந்த டைமும் அதே வாங்கியிருக்காங்க. 47% நம்ம 46 வாங்கினாங்க, இப்ப 47%. 1% கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கூட தான் நினைக்கிறேன். திமுக வந்து 1% கூட தான் வாங்கிருக்காங்க. என்ன இருக்கு? அதை ஒத்துதான் ஆகணும். இல்ல கார்த்தி ப்ரோ, இல்ல நீங்க சொன்னது இப்போ ஒருவேளை இப்படி உல்டாவா நடந்திருந்ததுன்னா நீங்க எப்படி பேசிருப்பீங்கன்றது வேற மாதிரி இருந்திருக்கும். இன்னொன்னு வந்து பிஜேபி வந்து 20% வாக்கு வாங்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. ஆமா, 18% வாங்கிருக்காங்க. அதுல பிஎம்கேவே 6% வாக்கு வச்சிருந்தது. அது இல்லாம தினகரன் கட்சி ஒரு 5% வாக்கு வச்சிருந்தது. இந்த மாதிரி எல்லாம் நீங்க எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கான இது அது எவ்வளவு இருக்கும்ன்றீங்க? சரி ஓகே, ஒரு 5 வச்சுக்கலாமா? ஒரு 5 வச்சுக்கலாமா? சொல்லு. நீங்க பேசும்போது பொதுவா இது இல்ல 5ன்றது கூட ரொம்ப கம்மி தானே. சரி ஓகே, எவ்வளவு வச்சுக்கலாம் சொல்லு. இல்ல நீங்க என்ன சொல்ல வர சொல்லு. 20% வரும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இல்ல ஒருவேளை இப்படி உல்டாவா நடந்ததுன்னா நீங்க இதே மாதிரி பேசிருப்பீங்களா? சரி ஓகே, ஏத்துப்போம், முடிஞ்சிருச்சு, அடுத்த தேர்தல பார்த்தோம். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து நம்ம வாய் வந்து பேச முடியாதுல்ல. இப்ப ஜெயிலர் ஓடும் போது நான் என்ன சொன்னேன்? ஜெயிலர் ஓடிச்சுன்னு நான் சொன்னேன், நீ கதறிட்டு இருந்த. இன்னும் என்ன சொன்னேன்? அந்த படம் நல்லா இருந்துச்சு, அந்த படம்லாம் ஓடலைங்க, விக்ரம் தாங்க நீ சொல்றது. நான் சொன்னேன், நான் அதுக்கு முன்னாடி ரஜினி வந்து எதிர்த்தேன், எல்லாம் பேசிட்டேன், இந்த படம் ஓடாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஜெயிலர் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னேன்? இல்ல அப்படி கிடையாது. நான் எப்பயுமே அப்படிதான் இருக்கேன், எப்பயுமே அப்படிதான். இப்ப ஓப்பனா என்னமோ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அதை ஒத்துக்கிட்டு போனோம், அவ்வளவுதான். உங்களை வந்து இப்படி எல்லாம் கேள்வி கேட்கணும்னு ஒண்ணும் கிடையாது. சொல்றேன் நான் சொல்லி நடக்கிறேன். உங்களோட புரிதல் இல்ல, உங்களோட சுற்று வட்டாரம் நீங்க புரிஞ்சுக்கிட்டது. நீங்க எப்படி பிஜேபி 400 தொகுதி
ஜெயிக்கும்னு சொன்ன மாதிரி நீங்க வந்து இங்க தமிழ்நாட்டுல நாங்க அப்படி வருவோம் இப்படி வருவோம் சொல்லிட்டு இருந்தீங்க. இதுல எல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது. ஆமா சொன்னது என்ன இருக்கு தப்பானதுலயும் ஒரு இல்ல மேட்டர் இல்லையா கிடையாது. வரணும் இத சொன்னா கேள்வி வரல கேக்குறவங்க நீங்க என்னமோ ஒண்ணும் வந்து கிடையாது ஏதோ வேதவாக்கு சொல்ற ஏதோ மாதிரி அது ப்ரொமோஷன் நடக்காதுன்ற பண்ண மாதிரி மாதிரி தான் கேக்குறதுதான். கார்த்திக் ப்ரோ இருந்துச்சு. இல்ல நீங்க பண்ணது ஒரு ஏதோ ப்ரொமோஷன் இல்ல பண்ண மாதிரி தான் ஒண்ணுமே இருந்துச்சு. ஏங்க அதை நம்ம இல்ல தப்பு இல்ல சொல்ல முடியாது. எல்லாருமே எல்லா அவங்க இல்ல இல்ல ஜெயிக்கணும்னு எல்லா நினைக்கிற கட்சி ஏழுமே இருங்க 40 எல்லாருமே ஜெயிக்கும், இந்த வர கட்சி வேற ஸ்பேஸே அவங்க பேசுவாங்க ஒரு சொல்லுவாங்க. மாசமா அதை வந்து ஒரு விட்டுருங்க. ப்ரொமோஷன் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஸ்பேஸே இப்படிதான் இருந்துச்சு. கனி இல்ல ப்ரொமோஷன் தான் பண்ணக்கூடாது. பண்ணாப்ல. இல்ல அதெல்லாம் கேள்வி இப்போ கேட்கணும்னு இல்ல, அது கமலஹாசன் அவரோட இல்ல கருத்து. கமலஹாசன் வந்து இல்ல கமலஹாசன் என்ன சொன்னாரு 2019 எலெக்ஷன் ஒரு முன்ன சொன்னாங்க நாங்க ஆட்சி மாற்றணும் வரணும்னு பேசினாரு. ஆட்சி மாற்றத்துக்கு வழக்கம் போல வரேன் ஆனா வழக்கம் போல திமுக இல்ல இது இல்ல ஒரு அது பொதுவான சொன்னாரு இல்ல ஸ்பேஸா நான் இருந்துச்சு. ஏன் பட் நீங்க ரெண்டு இது பேரும் வந்து பேசலாம் ஒரு சொல்றேன் எலெக்ஷன் ஒரு மாசமா அந்த ஸ்பேஸ் எப்படி இருந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். இங்க இருந்த ஸ்பீக்கர்ஸ் இவங்க நீங்க பேசுனது எப்படி எல்லாமே ஒரு ஒரு இல்ல ப்ரொமோஷனல் இல்ல இல்ல கனி ஒரே ப்ரொமோஷனலா தான் நிமிஷம் இருந்துச்சு. ஒரே அப்ப நிமிஷம் நீங்க இல்ல எப்படி இல்ல பேசுனீங்க தேர்தல் நீங்க எப்படி நேரத்துல பேசுனீங்க தேர்தல் நேரத்துல அவர் அது ப்ரொமோஷன் தான் பண்ணாரு. இதுல இருந்து ப்ரொமோஷன் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணு தெரிஞ்சு இப்ப டெய்லி அவர் 2G எல்லாம் பேசுனது அந்த நேரத்துல என்ன பண்ணணுமோ அதை பண்ணாரு. அவரோட அததான் சொல்ல கட்சி வரேன். சார்ந்து அததான் சொல்ல வரேன். அதை நம்ம இந்த கேள்வி ஸ்பேஸ் கேட்க வேண்டிய பொதுவான அவசியம் இல்ல. ஸ்பேஸா இல்ல இது கிடையாது. ஒரு அதை மாசம் நம்ம தேர்தல் கேட்க முடிஞ்சு வேண்டியது இல்ல ஒரு ப்ரோ. சொல்லிட்டு தானே கனி பண்ணேன் ஒரு நிமிஷம் நான் அதை நம்ம நான் கேட்க நான் வேண்டியது இல்ல. ஏதாவது நான் இது ஏதாவது வந்து ஓப்பனா இல்லைன்னு மறுத்தனா நான் பிஜேபி சப்போர்ட்னு சொன்னேன் அண்ணாமலை சப்போர்ட்னு சொன்னேன் சொல்லி தானே பண்ணேன் நான் இதை வந்து இல்ல இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க ஆனா இவங்க அப்படிலாம் வந்து மூடி மறைச்சி அந்த மாதிரிலாம் பேசவே இல்லையல்ல ஓப்பனா தானே சொன்னோம் நான் அவங்களுக்கு ஓட்டு போறேன்ற வரைக்கும் ஓப்பனா சொல்லிட்டேனே என்ன இருக்கு இல்ல கார்த்திக் ப்ரோ உண்மையிலே வந்து ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். உண்மையிலே நீங்க வந்து இந்த வளர்ச்சின்னு நம்புறீங்களா? உண்மையிலேயே வந்து 2014 கம்பேர் பண்ணும்போது பெருசா வளர்ந்துருக்கோம் அப்படின்னு நம்புறீங்களா? ஏன்னா மாரிதாஸ் வீடியோ போட்டிருந்தாரு. அவரு பாஜக ஆதரவாளர் தான் ஒரு ஃபேக்டோட அவர் சொன்னாரு. எனக்கு அதுல ஒரு இதுல இருந்து ஒரு டவுட் வந்துச்சா சரி அதான் உங்ககிட்ட ஒருத்தர் கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்மளே வந்து ஒரு முன்மொழி எடுத்து பேசக்கூடாதுல ஒரு ஒப்பீனியன் கேட்கறது அதான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். உண்மையிலே நீங்க வளர்ச்சி பேசுங்க. எனக்கு தெரிஞ்ச அதை வந்து அடுத்த லட்சம் தான் பார்க்க முடியும். 2014 என்னன்னா 2014 மோடி வேவ் இருந்துச்சு இந்தியா ஃபுல்லாவே இருந்துச்சு மோடிக்கான வேவ் இருந்துச்சு தமிழ்நாட்டிலயுமே இருந்துச்சு 10 வருஷம் காங்கிரஸ் அதுக்கப்புறம் திமுக கூட்டணியில இருந்து பெரிய ஊழல் அதுக்கப்புறம் இவங்க மேல வந்து 2G அது இதுன்னு ஏகப்பட்ட இருந்ததுனால வந்து மோடி அன்னைக்கு பெரிய விமர்சனம் பார்த்தாங்க அவர் ஒரு ஹீரோ மாதிரி பார்த்தாங்க அதுக்கான ஓட்டு தான் அந்த 12% ஓட்டு அதுக்கப்புறம் மோடியை வந்து எந்த அளவுக்கு நெகட்டிவா பேச முடியுமோ எல்லாம் பேசி மோடி எதிர்ப்புன்னு உருவாக்கிட்டாங்க அந்த எதிர்ப்பை வந்து டைல்யூட் பண்ணி திரும்ப 18% ஓட்டு வர்றதுன்றது வளர்ச்சி தான் அதை பண்ணியிருக்காங்க பட் அது இந்த அதுக்கப்புறம் 2026 எலெக்ஷன்ல அது வந்து நிக்குமா அதே ஓட்டு வாங்குவாங்களா அப்படின்றதெல்லாம் இப்போ அதான் இரண்டாவது சொல்ல முடியுங்க அது அடுத்த எலெக்ஷன் தான் இவங்க என்ன பண்றாங்க இவங்க எப்படி எல்லாம் கொண்டு போறாங்கன்றத பொறுத்துதான் இருக்கு நானே தான் சொல்றேன் திமுக அட்வான்டேஜ் 2000 அச்சீவ் பண்ணிருக்காரா இல்ல உங்களை பொறுத்த கண்டிப்பா வரைக்கும் அண்ணாமலைக்கு கிரெடிட் கொடுக்கலாங்க கண்டிப்பா அண்ணாமலைக்கு கிரெடிட் கொடுக்கலாம் இந்த எலெக்ஷன்ல அது ஓகே பட் ஆனா அது வந்து ஜெயிச்சாதாங்க யூஸ் நான் அந்த முன்னாடியே சொல்லிட்டேனே ஜெயிச்சா மட்டும் தான் யூஸ் ஜெயிக்கலனா நீங்க என்ன பண்ணாலும் 1000 ஓட்டுல தோத்தாலும் தோத்து தான் அப்படின்னு தான் வரும்னு சொல்லிட்டேனே நீங்க சொல்றீங்க நான் வேறுபடுறேன் அண்ணாமலைக்கு பெருசா கிரெடிட் கொடுக்குற அளவு எனக்கு பெருசா இந்த எலெக்ஷன்ல அவர் வந்து உண்மையில அச்சீவ் பண்ணி அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு போறேன் எனக்கு என்ன இருக்கு எனக்கு பெருசான தோணல இல்ல நீங்க சொல்றீங்களா நீங்க கிரெடிட் கொடுக்கலாம்னு சொல்றீங்களா இப்ப இந்த ஓட் பர்சன்ட் காட்டுறதுக்கு அண்ணாமலை கிரெடிட் கொடுக்கலாம்னு சொல்றீங்களா எனக்கு அது பெரிய உடன்பாடு இல்ல அப்படின்னு இல்ல நீங்க சொன்னீங்களா இப்ப நீங்க வந்து நான் 18% கிட்ட அண்ணாமலை கிரெடிட் கொடுக்கலாமா செகண்ட் பிளேஸ் வந்து மதுரையில எந்த டைம்ல வந்திருக்கு சொல்லுங்க மதுரையில நான் என்ன சொன்னேன் நாங்க அண்ணாமலை கிரெடிட் கொடுக்காத எப்படி இருக்க முடியும் ஏங்க உங்களுக்கு அலையன்ஸ்ல யாரெல்லாம் இருந்தாங்கன்னு கோட்டாங்க அது அந்த இடத்துல செகண்ட் பிளேஸ் வருது ஓபிஎஸ் இருக்காரு டிடிவி இருக்காரு விடுங்க கனி மக்கள் வந்து கரெக்ட் ஆயிட்டாங்க மக்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு போறேன்னு சொல்றாரு அவர்ட்ட என்னத்த அரசியல் பேசுறாரு விட்டுருங்க நீங்க மட்டும் ஏதோ தனியா நின்னு வாங்கின மாதிரி சொல்றீங்க ஓபிஎஸ் ஓட்டுலாம் யாருக்கு போகும் இல்ல கனி ஒரே நிமிஷம் ப்ரோ முதல்ல நீங்க இந்த அண்ணாமலை தூக்கி பேசுறதுன்றது சில பேர் தான் பேசுறாங்க அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க திரும்ப பேசி அது ரிசல்ட்ல பார்த்தாச்சு வைபர் ரிசல்ட்ல தெரிஞ்சிருச்சு உங்க பேசுறது சும்மா ஆன்லைன்ல ஒரு குரூப்பா பேசுவாங்க அவங்கள்ட்ட பணம் இருக்கு அதுக்கான என்ன அவரை தூக்கி எந்த அளவுக்கு பேச முடியுமோ அது இன்ஃபுளுசர் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர இங்க இல்ல களத்துல வந்து இங்க போட்டி மக்கள் மத்தியில பெருசா எடுபடல அதான் ரிசல்ட் சொல்லிருச்சு இல்ல நீங்க தமிழ்நாட்டு அளவுல அவரை பத்தி பேசணும்ன்ற எதுவும் கிடையாது அவங்க இந்திய அளவுலயே வந்து அடி வாங்கியிருக்காங்க அதுதான் உண்மை புரியுதுங்களா அதை விட்டுட்டு நம்ம வந்து இதுல வந்து பெருசா வந்து அண்ணாமலை அவர் தோத்துட்டு இப்ப நம்ம பேசுனதுதான் வேற ஒண்ணும் கிடையாது நீங்க பாத்துங்க கோயம்புத்தூர்ல அவரு ஒண்ணுமே பேசவே இல்லை திமுக வேட்பாளர் ஒண்ணுமே பேசவே இல்லை அசால்ட்டா வின் பண்ணிட்டு போயிட்டாரு அவ்வளவுதான்
இது சும்மா ஆமா, இவங்க இங்க திமுக வேட்பாளர் பேர் என்ன அப்படின்னு கேட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. அவர் தான் ஜெயிச்சிருக்காரு இப்ப. கார்த்திக் பிரதர், ஹலோ. சொல்லுங்க. இந்த 2 பேரும் கனி வேப்பு 2 பேருமே அப்பா நீங்க திமுக கார்த்திக் ப்ரோ, நீங்க தானே ப்ரோ கலாய்ச்சீங்க, அந்த வேட்பாளர் பேர் சொல்லுங்க அப்படின்னு கலாய்ச்சீங்களே அந்த டைம்ல. அண்ணாமலைக்கு எதிராக யாருன்னு பேரை மட்டும் சொல்லுங்க அப்படிலாம் கலாய்ச்சீங்களே. இப்ப யார் ஜெயிச்சிருக்காங்க? அந்த வேட்பாளர் பேர் தெரியலன்னு சொன்னல, அவங்கதான் ஜெயிச்சிருக்காங்க. அண்ணாமலை நீங்க சொன்ன அண்ணாமலை என்ன கார்த்திக் ப்ரோ? அவர் தோத்துருக்காரு. அப்போ என்னைய அந்த டைம்ல அப்படியே கலாய்ச்சீங்களே ப்ரோ, யாரு வேட்பாளர் பேரு அப்படி இப்படி எல்லாம் கேட்டீங்களே ப்ரோ. தோத்துட்டோம் வந்து தைரியமா வந்து அரசியலை பத்தி யாரு பேசுறாங்க? உண்மையை சொல்லணும்னா அண்ணாமலை வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர் அங்கேயே இருக்கட்டும், நம்ம ஆளு ஒருத்தர் அங்க இருக்கிறதுன்றது நல்ல விஷயம் தான். இவங்க இப்படியே தூக்கி யாருக்கு திமுக நமக்குனா ஒரு நீங்க கமல் ஜெயிப்பான்னு சொல்லவே இல்லையா? கமல் ஜெயிப்பான்னு சொல்லவே இல்லையா? சில விஷயங்கள் நமக்கு நல்லதா தான் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். என்ன சொல்றது ஒரு கரெக்டான கார்த்தி ப்ரோ அதிமுக கூட்டணி பிரிச்சு விட்டதே இவங்கதான், அண்ணாமலை தான். அதனாலதான் ஏங்க அவர் தாங்க போய் அந்த தலைமை முடிவு பண்றது அண்ணாமலை எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் சொன்னாரு ஜெயலலிதா அண்ணாமலை எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது சொன்னாரா இல்லையாங்க? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் பொய். இல்ல சொன்னாரு. கார்த்தி ப்ரோ நீங்க நல்லா திரும்பி பாருங்க, தமிழ்நாட்டுல வந்து இது பண்ணவங்க முதலமைச்சர் பதவியில இருந்தா இருக்காரு அப்படின்னு கூட்டணியில இருக்கும்போதே சொல்லலாம். அவர் சொல்றதெல்லாம் எப்படிங்க தலைமை ஏத்துக்குவாங்க? அதெல்லாம் பண்ண ஏங்க அதை வச்சு பிரச்சனையே பேசுங்க. ஹலோ தம்பி பிரதர், இதுக்கு முன்னாடி ஹலோ கார்த்திக் பிரதர் ஒரே ஒரு நிமிஷம். இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் சொன்னாங்க காசு கொடுத்தா ஜெயிச்சிடலான்ட்டு. ஆந்திரா எலெக்ஷன் நான் பாத்திருக்கேன் பிரதர். நான் ஆந்திரா பக்கத்துல பார்டர் தான் இருக்கேன். 3000 கொடுத்தாங்க பிரதர் ஜெகன். அதுதான் சொல்றேன், ஆந்திரா பீப்புள் கரெக்டா இருக்காங்க, இங்க தமிழ்நாட்டுல சரியில்லைன்னு தான் சொல்றேன். இல்ல காசு கொடுத்தா ஜெயிச்சிருவாங்கன்னு சொன்னீங்களே, ஆந்திரால நடந்துட்டு தான் இருக்கு. ஆந்திரால அப்படிதான் பண்றாங்க, இங்க சரியில்லைன்னு சொல்றேன், அவ்வளவுதான் சொல்றேன். இல்ல ப்ரோ, இங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க ப்ரோ, ரொம்ப சரியா இருக்காங்க. ஆந்திரால சரியா இருக்காங்க. ஆந்திரால எதிர்கட்சி வந்து ரொம்ப சரியா இருக்காங்க ப்ரோ. அதனாலதான் சரியா 40 ஆந்திரால எதிர்கட்சி வந்து இடைத்தேர்தல ஜெயிக்குது. இங்க 30 வருஷம் ஆகுதுங்க. தமிழ்நாட்டுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. 40 கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா இருந்தா சீமானினா ரொம்ப தெளிவா இருக்காங்க ப்ரோ. ரொம்ப தெளிவா இருக்காங்க. சீமான் சிஎம் ஆயிருக்கணும். இடைத்தேர்தல விட்டுருங்க, எம்பி எலெக்ஷன் மக்கள் தெளிவா இருந்தா கமல் சிஎம் ஆயிருக்கணும், சீமான் சிஎம் ஆயிருக்கணும். கமலுக்கு ஏங்க ஓட்டு போடணும்? கமலுக்கு ஏன் சிஎம் ஆகணும்? மக்கள் தெளிவாகிறாங்க, அதனால கமல் முடிஞ்சிருச்சு. ஏத்துக்கிட்டு தான் ப்ரோ ஆகணும். இல்ல இது வந்து 10 நாள் ஆயிடுச்சு, அது முடிஞ்சிருச்சு. நம்ம என்ன பேசணும்னா, இப்ப நீங்க விஜய் அரசியல் மக்கள் தெளிவா இருக்காங்க, எதுக்கு கமல் போனாரு? கமல் எதுங்க கட்சி தெளிவாகிறதுனாலதான் மக்கள் சைடு போயிருக்காரு. இப்ப மக்கள் கரெக்டான எந்த பக்கம் இருக்காங்களோ இப்ப மக்கள் பக்கம் வந்துட்டாரு கரெக்டா. கமல பேசுறவங்க அவர் வந்து அரசியல பெருசாக சாதிக்க முடியல, அவர் சாதிக்க போறது இல்ல, விட்டுரும் அவரை. நம்ம அண்ணாமலை பேசுவோம். அண்ணாமலை பாரு PM 2034 பேசுவோம். இல்ல அதுக்குதான் ஒரே ஒரு கருத்து. இல்ல அண்ணாமலைக்கு தான் சொல்றேன். இப்ப விஜய் அரசியலுக்கு வந்துட்டாப்லனா அவருக்கான முக்கியத்துவம் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். புரியுதுங்களா? இங்க வந்து போட்டி வந்து மும்முனை போட்டியா இருந்தாலும் சரி, அவரோட முக்கியத்துவம் குறைஞ்சிரும். நான் எல்லாத்தையும் முன்னேச்சுருவாங்க. ஆனா அண்ணாமலை வந்து அவர் தனியா பண்றாரோ ஏதோ பண்றாரோ, ஆனா அவர் இங்க இருக்க எல்லாரையும் நல்லா ஏமாத்தி வச்சிருக்காருங்க. ஒருத்தலாம் வந்து சொல்றான் 2034 வந்து அண்ணாமலை தான் PMன்னு. இதுல என்ன இருக்கு? PM யாரெல்லாம் கொடுக்குறாங்க? இதுல என்ன? ஏங்க கரூர் வந்து அவரோட சொந்த ஊருங்க. அவர் வந்து அப்ப வந்து ADMK கூட்டணியில இருந்தாருங்க. அரவக்குறிச்சியில் தோத்து போயிட்டாருங்க. ஒரு MLA எலெக்ஷன்ல சொந்த ஊர்ல வந்து ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி வச்சு அவரால் ஜெயிக்க முடியலங்க. எல்லாருமே தோப்பாங்க. எனக்கு பெருசா மோடி எல்லாம் பிடிக்காதுங்க. நானே வந்து மோடி வந்து PM ஆனா சும்மா இல்லைங்க. அவர் 3 டைம் வந்து குஜராத்ல வந்து CM ஆனது, அதுக்கப்புறம் தான் PM ஆனாரு. நீங்க ஒரு MLA எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியாது. அவர் ஒரு பெரும்பான்மை கட்சியோட கூட்டணி வச்சு அவரோட சொந்த ஊர்ல அவர் எப்படிங்க நீங்க PM ஆக்குவீங்க 10 வருஷத்துல? எனக்கு புரியவே இல்லைங்க.
நீங்க ஏதோ லாஜிக் 10 சொல்லுங்க. வருஷத்துல உண்மையா டெவலப் ஆக நானே அக்செப்ட் மாட்டாரா? பண்ணிட்டு 10 போறேன். வருஷத்துல டெவலப் ஆக மாட்டாரா? அப்படியே இருப்பாங்களா? எப்படிங்க டெவலப் ஆகுற? சரி 10 வருஷம் டெவலப் ஆகுறதுக்கு ஏதோ ஒரு ப்ராக்ரஸ் கட்டணும் இல்லங்க, ஒரு இது தெரியணும்லங்க, ஒரு ஒளிவட்டம் தெரியணும்ல. நீங்க ஏதோ ஒரு ஐடியா சொல்லுங்க. ஏங்க 4.5 லட்சம் ஓட்டு வாங்கிருக்காரு. இதுக்கு மேல நாங்க ஒளிவட்டம் உங்களுக்கு வேணும்? இன்னும் என்ன ஒளிவட்டம் வேணும் உங்களுக்கு? 4.5 லட்சம் ஓட்டு வேற ஏடிஎம்கேல டிஎம்கே இல்லாத தனியா நின்னு வாங்கிருக்காரு. ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் ஏங்க கனி ஒரே நிமிஷம் ஏங்க கனி ஒரே நிமிஷம் யார் அங்க பிஎம்கே என்ன கூட்டு என்ன அலைன்ஸ் இருக்காங்க? எந்த அலைன்ஸ் இல்ல. சிபி ராதாகிருஷ்ணன் எவ்வளவு ஓட்டு வாங்கிட்டாங்க? சிபி ராதாகிருஷ்ணன் அப்ப மோடி இருந்து மோடிக்காக ஓட்டு போட்டாங்க. அப்ப அண்ணாமலைக்காக போட்ட ஓட்டு 4.5 லட்சம் ஓட்டு அண்ணாமலைக்காக போட்ட ஓட்டு. அப்ப அவங்களுக்கு அங்க கட்சியில ஏங்க நீங்க வந்து ஏங்க நீங்க வேணா விழுப்புரம் கள்ளக்குறிச்சி பழம்பொருள் நின்று நீங்க வந்து உண்மையில ஒரு 4 லட்சம் ஓட்டு வாங்கினீங்க, நானே உண்மையில அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. பிரசன்ஸே இல்லாத இடத்துல அண்ணாமலை நின்று ஒரு கேண்டிடேட் இதுல வந்து மெரிட்லாம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கோயம்புத்தூர்ல போய் யாரா அப்படி நிக்க மாட்டாங்க. பைத்தியக்காரன் தான் அது மாதிரி நிப்பான். எங்க ஸ்ட்ராங்கா அப்படியே நீங்க வந்து அண்ணாமலை வந்து 4 லட்சம் ஓட்டு வந்துச்சுன்னு சொல்றீங்க. சிபி ராதாகிருஷ்ணன் 2014 என்ன ஓட்டு வாங்கிக்கான்னு பாருங்க. ஏங்க அப்ப டிஎம்டிக்கு விஜயகாந்த் எவ்வளவு ஓட்டு தெரியுமாங்கல்ல? விஜயகாந்த் எவ்வளவு ஓட்டு? எல்லாரும் மோடி சொன்னீங்க அண்ணாமலை தான் 4 லட்சம் ஓட்டு வாங்கினாரு. நான் என்ன சொல்றேன், அண்ணாமலை தான் அண்ணாமலை தான் 4 லட்சம் ஓட்டு அவருக்காக போட்ட ஓட்டு தான் எல்லாமே. அப்படி நீங்களே நினைச்சிட்டு உட்காந்துருங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு நிமிஷம் அண்ணாமலை டாபிக் விடுங்க. 26 நீங்க எப்படியே போங்க, கரெக்டா போங்க. நீங்க தான் எம்பி எலெக்ஷன் 4 லட்சம் ஓட்டு வாங்கிட்டாரு. இதுக்கப்புறம் எம்எல்ஏ எலெக்ஷன் அசால்ட்டா ஜெயிப்பாரு அவர். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஜெயிப்பாரு. நீங்க பண்ண ஐப்புக்கு தான் இங்க வந்து ஒரு கும்பல் எம்பி எலெக்ஷன் அவ்வளவு கவர் பண்ண முடியாது. எம்எல்ஏ எலெக்ஷன் ஈஸியா கவர் பண்ணலாம். கவர்னர் எலெக்ஷன் பாப்போம் ப்ரோ, பாப்போம் ப்ரோ. இப்படிதான் ப்ரோ இந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடியும் பேசிக்கிட்டு இருந்தீங்க நிறைய பேர். இல்ல உண்மையில ஜிகே ப்ரோ உங்களை நிஜமாலே அண்ணாமலை வந்து நீங்க வந்து இது பண்ணுங்க. ஒருத்தர் விருப்ப வெறுப்பு எல்லாம் தாண்டி நீங்க லாஜிக்கா இருங்க ப்ரோ. ஏங்க இப்ப எனக்கு வந்து பிஜேபி பிடிக்காதுங்க. அதுக்காக நான் வந்து இப்ப வந்து இது மோடி இது பிஎம் இல்ல ராகுல் வந்து பிஎம் நான் சொல்லிட்டு உட்காந்துருக்க முடியுமாங்க? ஃபேக்ட்ஸ் வந்து பாதி பேர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க இப்ப நீங்க சொல்லலாம் அந்த மாதிரி அவங்களும் சொல்லிட்டு போறாங்க, விட்டுருங்க. நீங்க சொல்லலாம் பாதி பேர் ராகுல் சொல்லிட்டு போறாங்க. ஏங்க அண்ணாமலை வந்து ஓட்டு உண்மையிலேயே ஜெயிச்சு உழைச்சு வாங்கினா கூட பரவாயில்லங்க. என்னென்ன கிமிக்ஸ் எல்லாம் பண்ணாரு. 1 லட்சம் அண்ணாமலை ஜெயிக்கிறாரு இல்ல கட்சி ஏஜென்சி கலெக்டர் சொல்லி என்னென்ன ஒரு நிமிஷங்க. அண்ணாமலை ஜெயிச்சா அதை பத்தி பேசுறோம். இப்ப என்னன்னா இப்ப விஜய் அரசியலுக்கு வராப்புல அததான் நம்ம பத்தி பேசணுமே தவிர அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து இப்ப அவர் இந்த லைம் லைட்ல இருந்து போயிடுவாரு. புரியுதுங்களா? கட்சியில ஓரளவுக்கு ஒரு மாநாடு அப்படிலாம் வந்துச்சுன்னா அவருக்கான முக்கியத்துவம் குறைஞ்சிரும். இங்க திமுக எதிர்க்கிறவங்க அதிமுக எதிர்க்கிறவங்க யாரை நோக்கி போவாங்கன்னு நினைக்கிறீங்க? பிஜேபி நோக்கி போவாங்க. அது கண்டிப்பா வந்து விஜய் பக்கம் தான் போவோம். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து எம்எல்ஏ ஆவாரு அப்படி ஆவாரு அதெல்லாம் அப்புறம் பேசலாம். இப்ப என்னன்னா வந்து கார்த்திக் ப்ரோ உங்ககிட்ட தான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப விஜய் அரசியலுக்கு உள்ள வந்து இப்ப ஏதாவது இப்ப அவர் பண்ண ஒரு தவறால வந்து மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சா இல்ல என்ன எனக்கு தெரியல. தேவையில்லாத அதிகமான என்ன சொல்றது விமர்சனம் இப்ப நீங்களே அதிகமா வைக்கிறீங்க. ஒரு புஷி ஆனந்தா இருக்கட்டும் அந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம அதிகமா அவர் மேல வைக்கிற மாதிரி இருக்கு. புஷி மேல தானே வைக்கிறேன், விஜய் மேல இருக்கல. அதுவே அதிகமா வைக்கிற மாதிரி இருக்கு. இப்ப அது இப்ப புஷி ஆனந்த் பண்ற ஒரு சின்ன விஷயம் வந்து இப்ப கட்சி இப்ப அவர் பண்ண எல்லாத்தையும் வந்து இதாக்கிடுமா என்ன? இல்ல மக்களுக்கு ஏதாவது பாதிப்பாயிடுமா அதனால? வைபர் ராஜா ஒரு நிமிஷம். இப்ப புஷி ஆனந்த் பண்ண விஷயம் ஏங்க புஷி ஆனந்த் விஜய் யாரா இருந்தாலும் இருங்க ஒரு நிமிஷம் நீங்க சொல்லுங்க ப்ரோ. இல்ல வைபர் இப்ப புஷி ஆனந்த் விமர்சனம் வச்சா ஏதாவது தப்பு இருக்கா? இல்ல நான் சொல்றது இப்ப புஷி ஆனந்த் பண்றது ஏதாவது மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கா இல்ல டிவிகேவால ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சா அப்படின்னு கேக்குறேன். மக்களுக்கு பாதிப்பு எல்லாம் பேச வரல சரியா. இந்த கட்சிக்கு இது பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமா அதுதான். இது பண்றதுனால இந்த கட்சிக்கு வந்து இருக்குமா இல்ல இந்த கட்சி வந்து இது பண்றாரு புஷானந்த் இதை பண்றதுனால இந்த கட்சிக்கு மேல விமர்சனம் வருங்க, இதை வந்து கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்றத நீங்க எதை வந்து பெரிய தப்பா பாக்குறீங்கன்ற. இப்ப விமர்சனம் வைக்கிறதுன்றது ஒருத்தவங்க ஒரு நல்லது பண்ணணும்னு வராங்கன்னு வச்சுங்க, வராங்க ஒரு அதிகாரத்துல இருந்தாங்க, அதுல ஏதாவது திருந்தாங்க ஊழல் பண்ணாங்கன்னா நம்ம விமர்சனம் வைக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஏதாவது இல்ல ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு எதிராக பேசுறதா இருக்கட்டும் அந்த மாதிரி ஏதாவது சில விஷயம் சொல்லலாம். இப்ப யாரோ ஒரு நபர் பண்றது அந்த கட்சியோட கொள்கை அவங்களோட நோக்கத்தையோ அதை பாதிச்சிருமா என்ன?
இல்ல வைபர் சின்ன திருத்தா அவர் யாரோ ஒருவர்ல அவர் தான் அந்த கட்சியோட பொதுச் செயலாளர். நீங்க இது பண்ணுங்க, நம்ம யாரோ ஒருத்தர் பேசுறதை யாரும் நியூஸ் ஆக்க போறது அப்படி சொல்லல ப்ரோ. இப்போ திமுக ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க ஒருத்தர் தப்பா பேசுறாரு, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறாரு, அதை வச்சு திமுகவோட நோக்கமே இதுதான், இவங்க பொம்பளைங்க எல்லாம் இப்படிதான் பேசுவாங்க அப்படி நம்ம சொல்லிட முடியாது. புரியுதுங்களா? ஏங்க இப்பதாங்க சொன்னேன் புசியானந்த் கட்சியோட பொதுச் செயலாளருங்க. பொதுச் செயலாளர் தாங்க. அப்படி என்ன நீங்க பாருங்க வைபர் ஒரு நிமிஷம் அப்படி சொல்ல முடியாது, எல்லாம் கிடையாது. சரியா? நீ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் சொல்லாதீங்க. இங்க வந்து சனாதன இருப்புன்னு சொல்லி ஒரு மாநாடு நடத்தினாங்க. அதுக்கப்புறம் எல்லா கட்சிக்காரங்களையும் போய் அதர் ஸ்டேட் எல்லாம் பிரச்சனை பண்ணாங்க. ஐஎன்டிஎன்ஸ்ல இருக்கவங்க எல்லாம் மாத்தி மாத்தி பிரச்சனை பண்ணாங்க. ஆனா திமுக மட்டும் எங்கேயுமே பண்ணல, அவங்களும் விரும்பல அதை. ஓகேவா? அது வந்து ஒரு கட்சியில இருக்கவங்க பேசுறது எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும் கண்டிப்பா. அப்ப நம்ம சொல்றது வந்து விஷானந்த் வந்து இதை பேசுறது வந்து இல்லைங்க, இது கொஞ்சம் மாத்திக்கணும். இப்போ புதுசா ஒரு கட்சி வருது, அந்த கட்சி வந்து என்ன அரசியல் பேசணும்னு ஒண்ணு இருக்கு. இன்னும் பழைய மாதிரியே அதை பண்ணாதீங்க, பழைய மாதிரியே வந்து இதெல்லாம் பண்ணாதீங்க. அது நிறைய அவங்களும் மாத்திருக்காங்களே. அப்புறம் என்ன, காலில் விழுவுறதெல்லாம் மாத்திருக்காங்க. காலில் விஷானந்த் காலில் விழுந்தா அந்த விமர்சனம் ஆச்சு, மாத்திட்டாங்க. போட்டோ வச்சுட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் போட்டோ வைக்கிறதெல்லாம் வந்து போட்டோ வச்சுட்டு சாப்பிட போட்டாங்க, அதை மாத்திருக்காங்க. ஸோ அந்த கட்சி மேல விமர்சனம் வைக்கிறது தப்பே கிடையாது இல்லைங்க. கட்சி விமர்சனம் பார்த்து தானே ஒரு விஷயம் மாத்திட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன? இல்ல ரொம்ப பூத கண்ணாடி போட்டு அவர் என்ன இப்ப பொதுவாவே வந்து இந்த பாலிமர் நியூஸ், நியூஸ் தமிழ் 24/7 இதெல்லாம் வந்து டார்கெட் பண்றாங்க. புரியுதுங்களா? டார்கெட் பண்ணி எப்போ சின்ன சின்ன மிஸ்டேக்கையும் வந்து பெரிதுபடுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் இப்ப நீங்களும் வந்து அதெல்லாம் எடுத்து போட்டு அப்படின்னும் போது இப்ப வந்து ஒரு நான் இதை மாத்திக்கணும் தானே சொல்றேன். இதுல என்ன இருக்கு? என்ன ப்ரோ இதுல பெரிய தவறா என்ன பாக்குறீங்க அவர் பண்ணது? எனக்கு புரியல. எனக்கு பெருசா ஒண்ணும் தவறுக்கு இடம் கொடுக்கறதே ஏங்க, தவறுக்கு இடமே கொடுக்காதீங்கன்னு தான் சொல்றோம். அதுதான் சொல்றேன். இவ்வளவு பெரிய கட்சிகள் இருக்கும் போது அவங்க பண்ணது எப்படி ப்ரோ வந்து பெரிய தவறாகும்? ஒருத்தவங்க இது எப்படின்னா எல்லாரும் வந்து கட்சி ஆரம்பிக்க வரும்போதே வந்து ஒரு டார்கெட் பண்ணி அவங்கள வந்து கீழே இருக்க பார்க்கும்போது அது தெரிஞ்சுக்கணும். தவறா இல்லையா அது மட்டும் சொல்லுங்க. தவறு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது வந்து இப்பதான் அவங்க அரசியலுக்கு வராங்க. அது அனுபவம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சொன்ன மாதிரி தானே சின்ன சின்ன விஷயத்த இது பண்றாங்க எல்லாம் சொல்றீங்கல்ல. இது பெரிதுபடுத்தி இது எல்லாரும் இது பண்ணி இவங்க கட்சியை அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அதுதான் நம்மளும் சொல்றோம், வேற என்ன? இல்ல வைபர் இப்ப நீங்களே சொல்றீங்க சின்ன சின்ன தவறு பண்றாங்க, அது அவங்களுக்கு யார பத்தி எடுத்து சொல்லணும்? ப்ரோ சின்ன சின்ன தவறு பண்றாங்க நான் சொல்றேன். நான் எனக்கு தவறா எதுவுமே படல. இங்க எப்படின்னா நீங்க சொல்லுங்க ஏன் தவறா படல? அவர் அந்த தளபதி பெயருடையவரே அப்படிலாம் சொல்லி பெரிய நியூஸ் ஆச்சு. அதெல்லாம் தவறா அவர் மரியாதையில சொல்லிருக்கலாம். இதெல்லாம் ஏங்க இது மரியாதை மாதிரி இல்லங்க, இது ஓவர் ஆக்டிங் மாதிரி இருக்குங்க. ஜெயலலிதா இருந்தப்ப குனிஞ்சுக்கிட்டே பேசுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம சரி அதான் யார நீங்க வந்து ரெண்டு கட்சிக்கு மாற்றம் இருக்கும்போது அதுக்கு அந்த ரெண்டு கட்சி இப்ப அப்படி சொன்னதால வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய இவங்க கட்சி ஜெயலலிதா இருக்கும்போது அது விமர்சனம் தான் ஆச்சு. ஜெயலலிதா இருக்கும்போது விமர்சனம் தான் ஆச்சு. எல்லாம் குனிஞ்சு கும்பிடுவானுங்க, டயர் நக்குவானுங்க. அந்த விமர்சனம் தாங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க பேர் அப்படிதானுங்க, டயர் நக்கிஸ் தான் வச்சிருக்கீங்க. அன்புமணியே சொன்னாரு டயர் நக்கிங்கன்னு. அதுவும் இதுவும் ஒண்ணும் கிடையாது. தளபதி பெயர் கொண்டன்ற ஒரு மரியாதையில பேசுற ஒரே ஒரு வார்த்தை, அத வந்து யாரு எடுத்து அது தவறுதாங்க. எப்படி தவறுன்னு சொல்லுவீங்க? தவறுதான். நம்ம என்ன பின்னோக்கியா போயிட்டு இருக்கோம், முன்னோக்கி தானே வரணும். இன்னும் தவறு இல்ல அப்படின்னா தவறு இல்ல இல்லைங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அது தவறு இல்ல அப்படின்னா அடுத்த மீட்டிங்ல வந்து இதே மாதிரி தளபதி பேர் கொண்டு ஒரு பேசிட்டோம். சரி அப்ப இல்ல அந்த அதுக்கு பதிலா என்ன பேர் சொல்லிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? என் பேர் சொன்னா என்ன பேர் சொன்னா என்ன தலை செய்வீங்களா நீங்க? என்ன தலைவர்னு சொல்லுவாங்க இல்ல தளபதின்னு சொல்லுவாங்க. இதுதான் கட்சி தலைவரை மென்ஷன் பண்ணி பேர் சொல்லலாம் யாருமே சொல்றது கிடையாது. இதெல்லாம் அநியாயமா இல்லையா? இதெல்லாம் அநியாயமா இல்லையா? ஏங்க இப்ப வந்து பிஜேபி மோடி பேசுறேன். இப்போ திமுகலயோ அதிமுகலயோ இருக்கிறவங்க எடப்பாடியார்னு ஒரு இழுத்து வச்சு பேசுறதுதான் எடப்பாடி அப்படி ஒரு இது என்ன சொல்ற ஒரு ஒருமையில பேச மாட்டாங்க. முட்டு கொடுக்கணும் வந்துட்டீங்க போல, கண்ணாபினா முட்டு கொடுக்கீங்க. கிரெடிபிலிட்டியை நீங்களே கெடுத்துக்காதீங்க. நான் அவ்வளவுதான் சொல்றேன். ஒரு நிமிஷம் டார்கெட் பண்றாங்கன்றது தெரியுது. பாலிமர் நியூஸ் நியூஸ் சேனலா இருக்கட்டும் சில இல்ல ஒரு நிமிஷம் அது வந்து இது வந்து எப்படின்னா தொடர்ந்து பண்றாங்கன்னு சொல்றேன். புரியுதுங்களா? இது வந்து ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்க போறாரு, இவரை இப்பயே தட்டி வைக்கணும்ன்றதுக்காக ட்ரை பண்றாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பாலிமர் நியூஸ் எதுக்கு பண்றாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவு காலமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும். நியூஸ் தமிழ் 24/7 என்ன பண்றாங்கன்னு தெரியும். அப்ப அவங்க பண்றதே எடுத்து போட்டு
அவங்க அதாவது ஒரு பிரைவசியே கொடுக்கறது இல்ல. அவர் என்ன பண்ணாலும் அதை பண்றாரு, இது பண்றாரு, இப்படி பேசுறாரு, இப்படி ஏங்க வைபர் அவர் ரூம்குள்ள வந்து யாரும் கேமரா வச்சிட்டு வரல, புரியுதா? நீங்க அத முதல்ல புரிஞ்சுங்க. அவர் வெளிப்படையா வந்து நின்று அவர் பேசுறதா எல்லாரும் எடுத்து நியூஸ் ஆக்குறாங்க. முதல்ல இவர் சொல்லாமே அவங்க வந்து மீடியா வந்திருப்பாங்க. அதிகாரத்துல இல்ல, முதல்ல இருங்க. அவர் அமைச்சராவோ எம்எல்ஏவோ இல்ல, புரியுதுங்களா? தனிப்பட்ட ஆளை வந்து நீங்க வந்து வீடியோ வச்சு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு வேணா வந்து குற்றம் கண்டுபிடிக்கலாம். அது நீங்க யார சப்போர்ட் பண்றீங்களோ அந்த யார வேணா நம்ம அப்படி பண்ணலாம். இது வந்து டார்கெட் பண்றாங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அத வந்து என்ன வைபர் டார்கெட் பண்றாங்க எனக்கு புரியல. இல்ல புசியானந்த் என்ன கலர் சட்டை போறாரு, அவர் எங்கங்க போறாருன்னு சொல்லி டார்கெட் பண்றாங்களா? இத ஒரு ஆரம்பத்திலே இத ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணி அவர் என்ன பண்றாரு, அவர் இன்னும் அவர் கட்சியில ரசிகர்கள் இருக்கலாம், ஆனா அந்த ரசிகர்கள்லாம் தொண்டர்களா மாத்த வேண்டிய கடமை இவருக்கு இருக்கு. ஆனா இவரே வந்து ரசிகரா மாறிட்டு வர்றாரு. அதான் பிரச்சனை. இப்ப எங்க டிவிக்கே விஜயகாண்டி தாங்க ஓட்டு விடும். புசியானதுக்காண்டி ஓட்டு விடாது. என்னங்க முட்டு கொடுத்துருக்கீங்க? சிம்பிள் எக்ஸாம்பிள்ங்க, பிஜேபியில வந்து யாரு முன்னிறுத்துறாங்க? பிஜேபி நான் சொல்றேன் மோடின்னு தானே சொல்றாங்க. மோடி 3.1. அப்போ அது கரெக்ட்னாக்க இதுவும் கரெக்ட் தானே. மோடி 3.1 முன்னெடுக்கிறாங்க, பிஜேபி 3.1 என்ன சொல்றாங்க? அது கரெக்ட்னாக்க புசியானது பண்றது கரெக்ட் தான் இல்லையா? அதே மாதிரி சொல்ல மாட்டாருங்க. இல்ல நான் சொல்லிக்கிறேங்க, அமித்ஷா வந்து அன்னைக்கு மேடையில என்ன பண்ணாங்க, என்னதான் இருந்தாலும் தமிழிசை என்னதான் இருந்தாலும் கவர்னரா இருந்திருக்காங்க, அவங்களுக்கும் வந்து மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு. அவர் என்ன சொல்றதா இருந்தாலும் மேடையில சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அதை சொன்னதே ஒரு பிஞ்சித்தனமான விஷயமா தான் ஆயிடுச்சு. அவ்வளவு அனுபவம் உள்ள அமித்ஷாவே அப்படி பண்ணும்போது அனுபவம் கம்மியா இருக்கக்கூடிய விஷயம் வந்து அது ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே. அதான் சொல்றேன், புரியுதா உங்களுக்கு? அந்த பாயிண்ட் தான் நம்ம எடுத்துக்கோம். மோடிஜி வந்து கன்னியாகுமரியில இருந்து உட்காந்து ஒவ்வொரு சைடும் எல்லா ஆங்கிள் இருந்து போட்டோ எடுத்து போட்டாங்க. அதை விட மிகப்பெரிய பிரிஞ்சித்தனமும் இது எனக்கு தோணல. அவ்வளவுதான் சொல்லணும். இல்ல அதெல்லாம் கேள்வி கேட்காம அதெல்லாம் விமர்சனம் பண்ணாம இவர் ஒரு அதை விட மிகப்பெரிய விளம்பரம் என்ன இருக்கு? அதை விட மிகப்பெரிய விளம்பரம் என்ன இருக்கு சொல்லுங்க? அந்த மாதிரி இப்படியே பண்ணிட்டு இருக்கோம். யாரும் பேர் சொல்லாதீங்க. யார் பேசுறது? யாரும் பேர் சொல்லாதீங்க. இல்ல முடிச்சிருங்க. யார் பேசுறது? சிஎஸ்கேவா? சிஎஸ்கே டாமினேட்டர் இல்லைங்க, முருகேஷ். இல்ல சிஎஸ்கே டாமினேட்டர்னு பேசவே இல்ல. சிஎஸ்கே டாமினேட்டர் நம்ம கார்த்திக் ரவிவர்மாக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல எனக்கு யார் பேசிட்டு இருக்கிறது இப்போ? இல்ல இப்ப நான் பேசுறேன், சிஎஸ்கே டாமினேட்டர் நான் பேசுறேன். இப்ப நான் சொல்றேன், கார்த்திக் ப்ரோ எதுக்கு என்ன பிளாக் பண்ணிருக்கீங்க? ஸ்பேஸ்ல வந்தா தான் கேட்க முடியும், அதனாலதான் நான் வந்திருக்கேன். எதுக்கு பிளாக் பண்ணீங்க? இல்ல உங்களுக்கு ஞாபகம் ட்வீட் நான் லாஸ்ட் ட்வீட்டும் நீங்க பிளாக் பண்ணப்ப லாஸ்ட் ட்வீட் நான் என்ன போட்டிருக்கேன்? உங்களை திட்டவும் இல்லை, கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல. மென்ஷன் பண்ணிருக்கேன். அதுக்கு தேடி பார்த்தா தெரியும். இல்ல நான் சொல்றேன், லாஸ்ட் ட்வீட் நீங்க பிளாக் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன ட்வீட் போட்டேன்னா, நீங்க ஒரு உங்களோட பழைய ஒரு ஸ்பேஸ் ரெக்கார்டு வந்துட்டு அவர் போட்டிருந்தாரு, ஜே சூர்யா இருக்கார்ல, எம்எஸ்பி மூவி மேனியர், அவர் போட்டிருந்தாரு. என்னது நீங்க சொல்றீங்க, ரிசல்ட் மட்டும் வரட்டும், அண்ணாமலை ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தர் எவன் எல்லாம் கமெண்ட் பண்ணானோ, எவன் எல்லாம் என்னெல்லாம் பண்ணானோ, ஒவ்வொருத்தர் ரிப்ளையா போய் கெட்ட வார்த்தையில நான் திட்டுவேன். ஆமா அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே, அந்த ஸ்பேஸ் ரெக்கார்ட் அவர் போட்டிருந்தாரு, அதை கோட் பண்ணினா ஜஸ்ட் ஒரு மீம் டெம்ப்ளேட் போட்டேன். அதை பார்த்து பிளாக் பண்ற அளவுக்கு நீங்க இருக்கீங்கன்னா நீங்க எதுக்கு இந்த ஸ்பேஸ்ல இவ்வளவு வாய் விட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அதை பார்த்து பிளாக் பண்றேன். அப்படி நான் சொன்னதே, நான் அப்படி சொல்லியிருக்கவே மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு. இன்னொன்னு கெட்ட வார்த்தை நான் வந்து டோட்டலா அவாய்ட் பண்றதா ஆள் தான். சரியா? போய் பேசணும்னு ஆயிடுச்சு, இன்னொன்னு பேசுங்க. என்ன இப்ப இல்ல அந்த ட்வீட் மேல அந்த ரெக்கார்ட் நான் ஷேர் பண்ணுவேன். மேல போய் பேசுறதுன்னு ஆயிடுச்சு, இன்னொன்னு பேசுங்க. போய் பேசுங்க. இல்ல அந்த ஸ்பேஸ் ரெக்கார்ட நான் மேல ஷேர் பண்ணவா? அவர் ட்வீட் போட்டிருக்காரு, நான் ஷேர் பண்ணவா? என்ன இருக்கு அதுல? நான் கெட்ட வார்த்தை சொல்லிருக்கேன். போய் ஒவ்வொருத்தர் ரிப்ளைலயும் கெட்ட வார்த்தையில திட்டுவோம் நீங்க சொல்லுவீங்க. ஷேர் பண்ணுவா மேல? தெரியல, கேக்குறவங்களுக்கு தெரியலங்க. இல்ல ஓகே, நான் கேக்குறவனுக்கு தெரியும் இல்லையா? கேக்குறவனுக்கு தெரியும். கெட்ட வார்த்தைலாம் சொல்லலாம். அவர் எப்பவுமே வந்து கலாய்ப்பன்னு தான் சொல்லிப்பாரு தவிர, அவங்களாம் வச்சு செய்யணும் தான் சொல்லிப்பாரு தவிர, கெட்ட வார்த்தை திட்டு எப்பவுமே பேசுனாங்க. டெய்லி ஃபேஸ் கேட்டு தான் இருக்கேன் யூடியூப்ல. அவர் வந்து கெட்ட வார்த்தையே சொல்ல, அவர் வந்து நான் கலாய்ப்பேன், வச்சு செய்வேன், அவங்க எல்லாம் செய்ய வேண்டியது இருக்குன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காரு தவிர, கெட்ட வார்த்தை திட்டணும்னு என்னைக்குமே சொன்னாங்க. அதுவுமே இல்லைங்க, அதுவுமே சொல்லிட்டு சொல்லியிருக்கேன்.
ரிசல்ட் மாறி வந்து இன்னி வச்சு வந்து சொல்லிருக்கணும். ஓகே ஓகே, நீங்க கெட்ட வார்த்தை ஓகே நீங்க சொல்ற மாதிரி நான் இப்ப ட்வீட்டர் ஷேர் பண்ணி விடுற மேல, அந்த ரெக்கார்டை ஷேர் பண்ணி விடுற மேல நீ அப்படி சொல்லவே இல்லைன்னா கூட திரும்ப யார் பேசுறது? இல்ல நான் கார்த்திக் ரவி மாட்ட பேசிட்டு இருக்கேன். இங்க யாரு வந்துட்டு உனக்கு என்ன பிரச்சனை கேக்குறது யாரு? நாங்க கேட்டு இருக்கோம்ல, டெய்லி கேக்குறோம்ல, அந்த வார்த்தை சொல்லலன்றது நாங்க சொல்லணும்ல. பொய் பேசுனா ஆயிடுச்சு, பேசுங்க. இல்ல நான் மேல ட்வீட்டர் ரெக்கார்ட ஷேர் பண்ணி விடுறேன்னு சொல்றேன் ப்ரோ, உங்களுக்கு புரியுதா? பண்ண போறீங்க, அது முடிஞ்சு போன விஷயத்தை முடிஞ்சு பண்ணுங்க. நீங்க என்ன ஏங்க எதை வேணாலும் ஷேர் பண்ணுங்க, அந்த வார்த்தை இருந்திருக்காது, வாய்ப்பே கிடையாது. அந்த வார்த்தையை நான் சொல்லியிருக்க மாட்டேன், எனக்கு தெரியும். கரண்ட் சிச்சுவேஷனை பேசுங்க. இல்லைங்க நான் சொல்லியிருக்க மாட்டேங்க. இன்னைக்கு நான் இப்பயே சொல்றேன், அடிச்சு சொல்லியிருக்கேன், அது சொல்லியிருக்கவே மாட்டேன். ஏங்க நான் வந்து அபியூசர் கிடையாது, நான் கெட்ட வார்த்தையை வெறுக்கிற ஆளு, சரியா? யாரையுமே கெட்ட வார்த்தை திட்டக்கூடாதுன்னு சொல்ற ஆளு இல்ல ப்ரோ. நான் அந்த ரெக்கார்டை இப்ப திருப்பியும் கேட்டேன். அந்த ரெக்கார்டை நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அசிங்க அசிங்கமா திட்டி அதோட அர்த்தம் என்னது? அசிங்க அசிங்கமா திட்டி அதோட அர்த்தம் என்னது? புரியல. அசிங்கமா திட்டுறதுன்னா என்னது? அசிங்கமா திட்டுறது என்னது புரியல எனக்கு. என்னது நீங்க சொல்றீங்க? அசிங்க அசிங்கமா திட்டி நான் ரிப்ளை பண்ணுவேன். திரும்ப கேட்டோன்ட்டியா? ஆமா, நான் மேல ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. கெட்ட வார்த்தைன்னு சொல்லியா? கெட்ட வார்த்தை இல்ல, மேல ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. அசிங்க அசிங்கமா திட்டி நான் அதோட அர்த்தம் என்னது தெரியல, சொல்லு. அசிங்கமா திட்டுறதுன்னா கெட்ட வார்த்தை தான். ஓ இப்படி ஒரு வச்சிட்டீங்களா? இல்ல மேல ஷேர் பண்ணிருக்கேன் கேளுங்க. அசிங்க அசிங்கமா திட்டி அப்படி பண்ண இப்படி பண்ண நான் அதுக்கு ஜஸ்ட் மேல அதை கோட் பண்ணி ஒரு மீம் டெம்ப்ளேட் தான் போட்டேன், உங்களை டேக் பண்ணி. ஜஸ்ட் அதுல கெட்ட வார்த்தை கூட கிடையாது. அதுக்கு நீங்க பிளாக் பண்றீங்கன்னா உங்க ஒரு விமர்சனத்தை ஏத்துக்கிற எந்த அளவு மனப்பக்குவத்தில் நீங்க இருக்கீங்க? நீங்க எவ்வளவு பேரை நீங்க இது பண்றீங்க, எவ்வளவு பேரை நீங்க கேவலமா திட்டுறீங்க, ட்ரோல் பண்றீங்க, புஷி ஆனந்த பத்தி பேசிட்டு இருக்கீங்க, விஜயை பத்தி பேசுறீங்க. விஜயை பத்தி என்ன இல்லாம ட்வீட் பண்ணிருக்கீங்க, விஜய் கட்சியை பத்தி, லெட்டர் பேட் கட்சி அது இதுன்னு சொல்லிட்டீங்க. ஓகேவா? உங்களுக்கு நீங்க விமர்சனம் பண்ற உங்களுக்கு ஒரு விமர்சனம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு மீம் டெம்ப்ளேட்டை ஏத்துக்க முடியல. அது எப்படி பிளாக் பண்றதா ரொம்ப என்ன சொல்றது? அது என்ன பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப கேவலம். ஒரு விமர்சனத்தை இத்தனை கெட்ட வார்த்தை போட்டா கூட அதை ஏத்துக்கணும், இல்ல திருப்பி திட்டணும், அவ்வளவுதான். பிளாக் பண்ணிட்டு போறதெல்லாம் கோலத்தணும், அவ்வளவுதான். ஓகேவா? நீங்க அன்னைக்கு பெட் எல்லாம் வைக்கும்போது நான் டெய்லி உங்க ஸ்பேஸ் ஆடுவேன், நீங்க ஒவ்வொருத்தரும் பேசுறதெல்லாம் நான் கூட சில டைம்ஸ் நான் ஸ்பேஸ் சொல்லியிருக்கேன். தாமரை எல்லாம் மலரவே மலர்னு சொல்றப்போ பைத்தியக்காரப்பேன் என்னெல்லாம் நீங்க சொல்றீங்க ஸ்பேஸ்ல. அவன் என்ன வேணா பேசிட்டு இருப்பான், அவன் லூஸு, நான் அண்ணாமலை தான் வர போறான்னு பேசிட்டு இருந்தீங்க நீங்க. இல்ல இப்ப எப்படி மாறுச்சு அது சொல்லுங்க உங்களோட. சரி நீ போட்ட மீன் என்ன போட்டு நான் மேல ஷேர் பண்ணி விடுறேன். திராவிட அடிமையா நீங்க? ஷேர் பண்ணிருக்க பாருங்க. என்ன போட்டிருக்கு? இப்ப இப்படி போட்டா இப்ப பிளாக் பண்ணாத என்னங்க பண்ணுவாங்க? டேன்னு போட்டா இப்ப நான் பிளாக் பண்ணாத என்ன பண்ணுவாங்க? டேன்னு போட்டாரு. யாரு பேசுறதுன்னு தெரியல. அவர் என்ன ஸ்பேஸ்ல எவ்வளவு அசிங்கமா என்ன பேசியிருக்காருன்னு, கார்த்திக் ரவிமா என்ன எவ்வளவு அசிங்கமா பேசியிருக்காரு. அவர் லூஸ் என்ன வேணா பேசிட்டு இருப்பான். ஓகே, நான் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா ஒரு 4 பேர்த்த விட மாட்டேன்னு நீங்க சொன்னீங்களா? அதான் ப்ரோ சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல கார்த்திக் ரவிவர்மா என்னெல்லாம் பேசிருக்கு ஸ்பேஸ்ல 2-3 வாட்டி என்ன பேசியிருக்காங்க, எவ்வளவு கெட்ட வார்த்தை இப்படி பேசுவீங்களா? என்ன இது ஒரு வார்த்தை நான் உன்கிட்ட கேக்குறேன். நீ எல்லாம் கார்த்திக் ரவிவர்மா நீங்க ஃபேன்ஸ் கிளப் இருக்கீங்க, இருக்கீங்க, இவ்வளவு நான் டேன்னு போட்டதுக்கு பிளாக் பண்றதுன்னா அவரோட விருப்பம். நான் பிளாக் பண்றது இல்லன்னு உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நான் என் இஷ்டம் நான் பிளாக் பண்றேன்.
நீங்க என்ன பேசுறீங்க இப்போ வந்துட்டு நான் என்னோட இஷ்டம் நான் பிளாக் பண்ணணும்னு சொன்னா அப்ப நீங்க என்ன பேசுனதுக்கெல்லாம் நான் ரிப்ளை தான் பண்ணிட்டு இருந்தேன். நான் எவன்கிட்ட கேக்குறேனா போய் கேட்ட என்ன வந்து ஏன்டா திட்டுறீங்க கெட்ட வார்த்தையில அப்படின்னு எவன்கிட்ட போய் ரிப்ளை பண்றேன். நான் பிளாக் பண்ணிட்டு விட்டு போறேன். நான் பேசும் பாரு, நீ பேசுற எனக்கு பிடிக்கலாம், நான் பிளாக் பண்றேன். நான் பேசுறேன் உனக்கு பிடிக்கலாம், நெட்டு பேசாது, அவ்வளவுதான். இல்ல அப்புறம் எதுக்கு இவ்வளவு டயலாக் விடணும், இவ்வளவு டயலாக் விடணும்? நாங்க தான் வருவோம் பாரு. எனக்கு வாய் இருக்கு, இல்ல எனக்கு வாய் இருக்கு, நான் என்ன வேணாலும் பேசுவேன். உனக்கு என்ன பிரச்சனை? நீ வாய் வச்சு என்ன வேணா பண்ணணும் எனக்கு தெரியும். ஓகே, வாய் வச்சு நீ என்ன வேணா ஓகே, உனக்கு என்ன பிரச்சனை? அதனால உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? உனக்கு என்ன பிரச்சனை? இந்த வார்த்தையை விட உனக்கு என்ன தெரியும்? ஆக்சுவலா பழைய ஸ்பேஸ் ரெக்கார்டு எடுத்து கேட்டாலும் நீ சரி அதுக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை, அதை விட்டா உனக்கு நீ பழைய ஸ்பேஸ் கேட்டுக்க, எதாலும் கேட்டுக்க. இப்ப நீ வர்றது உனக்கு இதை விட்டா உனக்கு பேச முடியலன்னா உனக்கு என்ன பிரச்சனை? ஆமா நான் அப்படிதான் பண்ணேன், உனக்கு என்ன பிரச்சனை? அவ்வளவுதான், உனக்கு பதில் இருக்காது. உனக்கு என்ன பிரச்சனை? அவ்வளவுதான். நான் உனக்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பல. பதில் சொல்ல முடியாது, விரும்பல முடியாதுனால அவசியமா அவரே சொல்லிட்டாருங்க, தோத்தது தப்புதான் எல்லாமே அவரே சொல்லிட்டாரு. திருப்பி வந்து அதே எனக்கு அவசியமும் கிடையாது. அவரு பேசுனது தப்புன்னு அவரே தான் சொல்லிட்டாரு. அப்புறம் நான் ஓவரா தான் பேசிட்டேன்னு அவரே எத்தனை டைம் சொல்லிட்டாரு. ஓவரா பேசிட்டு அவரே 10 டைம் 15 டைம் இந்த கனி அது இப்ப ஓவரா வந்து கமல் வந்து டிவில உடைச்சாரு, அதெல்லாம் ஓவரா. அவர் தான் தொத்து போனாரு. என்னப்ப தோல்வி வெற்றினா தனியா தனி டாபிக். ஒண்ணு புரியுது அவனுக்கு? வெற்றி தோல்வி தனி சப்போர்ட் பண்றான். நாம் தமிழருக்கு 15 வருஷமா நாம் தமிழருக்கு ஒரு குரூப் வந்து பயங்கரமா விட்டு கொடுக்குறாங்க, சப்போர்ட் பண்றாங்க. ஒரு தொகுதி ஜெயிக்கிறாங்களா? கிடையாது. அவன் ஐடியாலஜி அவன் பிடிச்சிருக்க சப்போர்ட் பண்றான். நான் என்ன சொல்ல கிடையாது. காங்கிரஸ் 10 வருஷமா ஆளுங்கட்சி கிடையாது, இன்னும் அடுத்த 5 வருஷமும் கிடையாது. ஆனா காங்கிரஸ் பிடிச்சிருக்கு, சப்போர்ட் பண்றாங்க. அது வேற. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. தோக்குறன்ற பேச்சே கிடையாது இங்க. அதிமுக இல்ல 1 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அதிமுகக்கு. 5 வருஷமா ஆளுங்கட்சி இல்ல 3 வருஷமா போட்டிருக்காங்கல்ல. அப்ப கேட்பீங்களா? அடுத்தவன தோக்குறவனுக்கு ஓட்டு போட்டியா ஓட்டு அப்படின்னு ஜெயிக்கிறவனுக்கு போட்டியான்னு கேட்பீங்களா? அது கிடையாது. அதே ஸ்பேஸ்ல தான் நான் சொன்னேன். நீங்க சொல்றீங்க கண்டிப்பா மோடி பிரதமர் 400+ நீங்க சொன்னீங்க. நான் என்ன சொன்னேன்? மேபி வந்தா வரல, மெஜாரிட்டி கிடைக்காதுன்னு சொன்னேன். ஆமா, நீ சொன்னது நடந்துச்சு. சரி, ஓகே, நீ சொன்னது நடந்துச்சு. ஓகே, நீ சொன்னது நடந்துச்சு. நீங்க என்ன சொன்னீங்க தெரியுமா? ஓகே, இதுல என்ன இருக்கு? வெச்சுக்க தம்பி, வெற்றி நீ ஜெயிச்சிட்ட ஓகே அப்படின்னு சொல்லிக்கலாம். ரிப்ளை எப்படி இருந்துச்சு தெரியுமா? உங்களோட ரிப்ளை என்ன இருக்கு? லூசு பையன் ப்ரோ, அவன் என்ன வேணா வளரிட்டு இருப்பான் ப்ரோ அப்படின்னு நீங்க சொன்னீங்க. தெரியல, உண்மையில லூஸ் தனமா பேசிருப்பா, லூஸ் பையன் சொல்லியிருப்பேன். வேற ஒண்ணும் இல்ல. அதான், அவ்வளவுதான் என்னோட கான்செப்ட். நீ பிளாக் பண்ண கூடாதுன்னா பிளாக் பண்றதுனா என்னோட அடுத்த கமெண்ட்டை நீ ஏத்துக்க நீ ரெடியா இல்ல. நீ என்ன வேணா பேசணும், ரெடியா இல்ல. எனக்கு தேவையில்லை. நானும் சொல்றேன், அப்பயே சொல்லியிருக்கேன் அப்படின்னா தெரிஞ்சுதான் சொல்லியிருப்பேன். இல்ல ஒன்னும் சார், அப்பயே சொல்லியிருக்கேன். லூசு பையன் சொல்லித்தானா உண்மையில தெரிஞ்சுதான் சொல்லியிருப்பேன். அதனால பார்க்க முடியும். என்ன நீ பேசணும்னு ஞாபகம் இல்ல, எனக்கு என்ன பேசணும்னு ஞாபகம் இல்ல. பட் நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா உண்மையிலே ரொம்ப தெளிவா தான் சொல்லியிருப்பேன். சரி, ஓகே. கார்த்தி ப்ரோ, வைபர்லாம் பிளாக் பண்றல, வைபர்ல என்ன வந்து அவனை பிளாக் பண்ணல, அண்ணாமலை வந்துட்டு 2 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்பான், அண்ணாமலை அப்படி புடிங்கிருவான் இப்படி புடிங்கிருவான்னு பேசிட்டு இருந்தேன். ஆமா, பாத்தீங்களா கரெக்டா போச்சா? இல்ல இப்ப கரெக்டா போச்சு பாத்தீங்களா? லூசு பையன் நான் சொன்ன கரெக்டா போச்சு. நீ லூசு தரமா பேசுற இல்லையா? அதனாலதான் அப்பயே லூசு பையன் சொல்லி பிளாக் பண்ணிருக்கேன். அப்புறம் ராம்குமார் ட்வீட்டுக்கு ஒண்ணு ரிப்ளை பண்ணிருக்கு. கண்டிப்பா ஜெயிக்கிறது ஒரு 5 தொகுதி நேம் பேர் போட்டிருக்கு. அப்புறம் வந்துட்டு டஃப் குடுக்கறதுக்கு ஒரு 8 தொகுதி போட்டிருக்கு. எங்க கொடுத்தாங்க? அது வரல. என்ன இருக்கு? இல்ல, நீ உன்னோட பொலிட்டிக் அனாலிசிஸ் எங்க இருக்கு? என்னோட பொலிட்டிக் அனாலிசிஸ் எங்க இருக்கு? நான் என்ன பிரசாந்த் கிஷோரையா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? நீ நடக்கலையா? நீங்க பாரு, நான் சொன்ன நடக்கல. என்ன இருக்கு ப்ரோ? நீங்க எதிர்பார்த்தேன். இல்ல நான் எதிர்பார்த்தேன் பாரு, நான் எதிர்பார்த்தேன் 400 ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன், நடக்கல. தமிழ்நாட்டுல ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன், நடக்கல. எதனால ஜெயிக்கல? ஓகே, வாட்ஸ் தி ரீசன்? அலைன்ஸ் இல்ல. அலைன்ஸ் வந்து திமுக அதிமுக
திமுக அதிமுக ஓட்டு இருக்கு. அதிமுக பிஜேபி சேர்ந்து தான் ஓட்டு வந்திருக்கும். அவங்க வரல, அவங்களுக்கான ஓட் பேங்க் அப்படியே மெயின்டைன் ஆயிடுச்சு அதிமுகக்கு. இதுல என்ன இருக்கு? அதிமுக ஓட்டு பெருசா டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு எதிர்பார்த்தோம், ஆகல. ஆயிடுச்சு. எங்க ஆச்சு? கோயம்புத்தூர்ல ஆயிடுச்சு. 17% தான் ஓட்டு வாங்கியிருக்காங்க அதிமுக. மீதி இருக்கவங்க எல்லாரும் போய் திமுக ஓட்டு போட வச்சுட்டாங்க. அதிமுக கோயம்புத்தூர்ல 17% தான் ஓட்டு வாங்குமா? ஓகே, அப்புறம் வரும். இப்போ புசியானந்த் கதை பேசுறீங்களா? ஒரே கம்ப்ளைண்டா பண்ணிட்டு இருக்கீங்க கார்த்தி ப்ரோ. எனக்கு அதான் கொஞ்சம் டவுட்டா இருக்குது. என்ன கதை? கம்ப்ளைண்ட் புசியானந்த் வந்து ஒவ்வொருத்தர் போன் ரெக்கார்ட் பண்ணி ஒவ்வொருத்தர இது பண்ண எக்ஸ்போஸ் பண்ணாரா? புசியானந்த் வந்துட்டு உள்கட்சியிலே பிரச்சனை பண்றாரா? உள்ளே இது பண்ணிட்டு இருக்காரா? வீடியோ ரெக்கார்ட் கையடிக்கிறத வீடியோ ரெக்கார்டு பண்றாரா? தெரியல. புசியானந்த் வந்துட்டு அவரோட ஏதாச்சும் மிஸ்டேக் நடக்கும், 100ல 2 மிஸ்டேக் நடக்கும். பேசுறது தளபதி பெயர் கொண்டவர் அப்படின்னு பேசுறது அண்ணாமலை மாதிரி கேவலமா பண்ணல. நீங்க புசியானதுக்கு மக்களுக்கு அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்கன்னு சொல்லி ஸ்டாலினே கதறினார் தானே ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. என் கட்சியிலேயே பிரச்சனை இருக்கு, காலையில இவன் எந்த பிரச்சனையோட எந்திக்காமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னவர் தான். அதுக்கான நீங்க ஆனா ஒரேபடியா புசியானந்து டார்கெட் பண்றீங்க ப்ரோ இந்த ஸ்பேஸ்ல டெய்லி. அது வந்து ரொம்ப உண்மையிலே சொல்றேன். ஏங்க ஒரு நிமிஷம் தளபதி பேர் கொண்டு வரேன். ஒரு நிமிஷம் தளபதி ஐயா தளபதி ஐயா தளபதி ஒரு நிமிஷம் புசியானந்த் நானா பேசுறேங்க. நீங்க தான் அழுவுறீங்க, டெய்லி அழுவுறீங்க ஸ்பேஸ்ல. நானும் பாத்துட்டு தான் இருக்கிறேன். நாளா ஒரு 15 நாள் இருக்கும் அவரை பத்தி. டெய்லி வந்தாலே புசியானந்தன்ங்கிற பேச்சு இல்லாம இந்த ஸ்பேஸ் நடக்காது. நேத்து பேசுறேன் சொல்லு. நேத்து விட்டுருங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நாளுக்கு செய்தி இல்லையா? முந்தானத்து 2 நாள் இப்ப இந்த மகாராஜா படம் பேசாம விட்டீங்க, தூங்கிட்டீங்க. சரி, அந்த ஐயப்பன் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தான். சரியா, நாங்க பாட்டுக்கு மகாராஜா அதுன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். சினிமாவை பத்தி இந்தியன் 2 அடுத்து விடாமுயற்சி கோட்டுன்னு பேசிட்டு இருந்தோம். இந்த லட்சுமிக்கு ஸ்பேஸ் கொடுத்தோன்னே இவங்க நீங்களாம் உள்ள இறங்கிட்டீங்க. புஷியானந்த் பத்தி ஆல்ரெடி எல்லாமே நான் உள்ளதான் அந்த மனுஷன் என்ன ப்ரோ பண்ணா நான் கேக்குறேன். அவர் வேலையை பாக்குறாரு, போய் கட்சியை வளர்க்கறதுக்கு அவர் வேலை. கேட்டதுக்கு பதில் சொல்லு. புஷியானந்த பத்தி என்னைக்கு நான் கடைசியா பேசுறேன் இல்லங்க ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப நீங்க இந்த வார்த்தை விடுறது நான் கேள்வி பண்ணேன். பதில் சொல்லு பதில் சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பதில் சொல்லி பாரு. ரெண்டு பேரும் பதில் சொல்லி தான் பேசணும். புஷியானந்த பத்தி கடைசியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க தான் சொன்னீங்க இதே ஸ்பேஸ்ல அவர் வந்து பண்றதெல்லாம் என்னத்தனமா இருக்குது அப்படின்ட்டு. ப்ரோ இங்க இருக்கிற எல்லா தலைவருமே அப்படிதான் ப்ரோ பண்ணிட்டு இருக்கிறான். பாரு நீ பாரு வார்த்தை வந்து கடந்து போகாது. எப்ப பேசணும் சொல்லு. ஒரு வாரம்னா இப்ப நான் என்ன ப்ரோ டேட் எல்லாமே என்ன கரெக்டா கண்டுபிடிக்க சொல்லுங்க. இப்ப பசங்கிட்ட சொன்னா உடனே டெய்லி பேசு இரியா டெய்லி பேச நீ சொன்னல அதே தப்பு. டெய்லி இல்ல, எப்படி பார்த்தாலும் இருக்கு ப்ரோ. அவரை பத்தி பேசாம இங்க எவனுமே இங்க தூங்கவே மாட்டான். அது மட்டும் உறுதி. என்னைய உனக்கே அவரை பத்தி பேச எனக்கு ஒரு வேலை இல்ல. 4 நாள் வேணா இருக்கலாம். ஆமா, அவர் பெரிய பகத்சிங். அவரை பத்தி டெய்லியும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு 4 நாள் உங்களுக்கு அவர் தலைவர். எனக்கெல்லாம் என்ன அவசியம் இருக்கு? எனக்கெல்லாம் என்ன அவரை பத்தி பேச அவசியம் என்ன இருக்கு? எனக்கு என்ன இருக்கு? நான் அவரை பத்தி பேசி 15 நாளைக்கு மூத்த தலைவரே அழுதுட்டு தான் இருக்கிறான்ல. எனக்கு மத்தளத்துல அடிச்ச மாதிரி இருக்குது. விடியா காலையில எண்ணிக்கும் போது என்ன பிரச்சனை இருக்குன்னா அவன் அழகாதான் செய்யறான். இதுல என்ன இருக்கு? இதுல என்ன இருக்கு? எங்க வேலையை வந்து நாங்க நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நடத்திட்டு நன்றவனே போய்கிட்டு இருக்கு. அதை பத்தி பிரச்சனை இல்ல. என்ன சொல்ல வரீங்க? ஒரே இல்ல புசியானந்த் அவரை வச்சுதான் ஏதோ இந்த கட்சி இருக்குது, இதை வச்சு அவரே வச்சு தாழ்த்தி பற்றி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அதான் ஒண்ணும் இல்ல. அவரை பத்தி எப்ப பார்த்தாலும் இந்த டைம் பாஸ் ஸ்பேஸ்ல வந்து பேசுறதே உங்களுக்கு வேலைதான். அவர் வந்து அதை பண்றாரு, சின்ன பழதாமா பேசிட்டு இருக்காரு, பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. இங்க இருக்கிற தம்பி உங்களுக்கு இல்ல உங்களுக்கு தமிழ் தெரியுமா? இல்ல நான் பேசுறதா புரியுதா? எனக்கு என்ன ட்வீட்ல எப்பயா போன மாசம் சமீபமா இந்த தளபதி அப்ப கூட பண்ணீங்கன்னு நினைக்கிறேன்.
நீங்க ஒரு 4-5 நாளைக்கு ப்ரோ சும்மாலாம் இல்லன்னு சொல்ல இல்ல பேசுறது எனக்கு சரியா தெரியல, நீங்க ஸ்பேஸ்ல பேசுறது தெரியல. ஆனா பொதுவா என்ன பேசுனாங்க சொல்லு. வீடியோ வந்து தளபதி பேசினாரு வச்சாரு அப்படின்னு சொன்னீங்க ப்ரோ. அது ஒரு இயல்பு ப்ரோ. அது ஏங்க எங்களுக்கு தெரியுங்க புஷியானதை பத்தி எப்படின்னு, கண்டவனுக்கு தெரியுங்க அவசியம் கிடையாதுங்க. எங்களுக்கு தெரியும் புஷியானது வச்சுக்க கொண்டாடிக்க, தள்ளு தூக்கி வச்சு கொண்டாடு. யாரு வேணாம்னா நீ இப்ப வந்து டிஷர்ட்ல போட்டோ கூட வச்சுக்க. அதிமுக காரங்கெல்லாம் வெள்ளை சட்டை போட்டு பாக்கெட்ல வைக்கிற மாதிரி போட்டோ கூட வச்சுக்க. யாரு வேணும்னா உன்னை ஏதாவது கேட்டேன் நானு கிடையாதுல்ல. அதிமுக காரங்க போட்டோ வச்சுக்கிறாங்கல்ல, திமுக காரங்க போட்டோ வச்சுக்கிறாங்கல்ல பாக்கெட்ல, அந்த மாதிரி கூட வச்சுட்டு போங்க. யாரு கார்த்திக் ப்ரோ வேணும்னா நீ வந்துட்டு ஹேண்டில் நேம்ல வந்துட்டு கார்த்திக் நீ வந்துட்டு ஹேண்டில் நேம்ல வந்துட்டு உன்னோட பேரை மோடிகா பரிவாரம்னு வச்சுக்கோ, மோடி குடும்பம்னு வச்சுக்கோ. அதுல அந்த பாக்கெட்ல போட்டோ வைக்கிறதுல நீங்க பேசிட்டு இருக்காது. ஒண்ணு சொல்றது கேளு. நீ இப்ப கொஞ்சம் முன்னாடி ஒரு வார்த்தை விட்ட இந்த குழந்தை பசங்க இல்ல இன்னும் குழந்தை பசங்க இன்னும் மோடி திட்டினா அண்ணாமலை திட்டினா அஃபண்ட் ஆகும்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்க ரசிகர் மன்றம் அதெல்லாம் ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் தான். ஜூன் 5ஆம் தேதிக்கு அப்புறமே நான் மாறிடுன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னும் நீ அண்ணாமலை திட்டிக்க, மோடி திட்டிக்க, நான் கவலைப்படுவேன்னு நினைக்கிறேன். நான் என்ன கேக்குறேன்னா, நாங்க சொந்த காசை போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ப்ரோ. ஏன் அப்போட்டு காசு வச்சு நாங்க பண்ணல ப்ரோ. நாங்க சொந்த காசை போட்டு பண்ணோம். அப்படிதான் போட்டோ வைப்போம். ஒரு நிமிஷம் இல்ல கார்த்திக் ப்ரோ, இல்ல ஒரு நிமிஷம். அவங்க ஏன் இவ்வளவு சொல்றேனே கார்த்திக் ப்ரோ ஒரே நிமிஷம். அவங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இங்க வந்து நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், டார்கெட் தான் நடக்குதுங்க இங்க. ரசிகர்களையும் சரி அது எதிர்க்கு இல்ல, பொதுவா நியூஸ் சேனல்ஸ் 2-3 சேனல்ஸ் இது வந்து விஜய்க்கு எதிரா ஒண்ணு பண்ணிட்டு இருக்கு. பாலிமரா இருக்கட்டும், அதே மாதிரி ரசிகர் சண்டையிலே வந்து நிறைய பேர் வந்து இந்த அரசியலை வந்து இழுத்து எப்படியாவது மட்டம் தட்டி கீழே இறக்கணும்ன்ற ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு. அப்ப சுத்தி நடந்துட்டு இருக்கும் போது ஏதாவது ஒண்ணு கிடைச்சதுன்னா எடுத்து போட்டு பண்றதுதான் பாப்பாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, அவர் ரசிகரா இருந்து ரசிகர் மன்றத்துல இருந்து தான் வராங்க. அவங்க ஒரு விஷயமும் வந்து இப்பதான் வந்து பண்ணிட்டு வராங்க. இதுலயே வந்து நம்ம வந்து இது நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, வாழ்த்து சொன்னதெல்லாம் எடுத்து போட்டு இவ்வளவு பெரிய ட்ரோல் மெட்டீரியல் ஆக்குறாங்கன்னா, அப்ப வந்து அவங்களை எப்படியாவது ஒண்ணு மட்ட தட்டணும், இது பண்ணணும் அப்படின்ற ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு. இது ஃபுல்லா அரசியலாவும் நடந்துட்டு இருக்கு. ரசிகர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இப்ப எதிர்ப்பா இருக்கிற ஒரு 3 ஃபேன்ஸ் சேர்ந்து பண்ணா கூட பண்ணுவாங்க. இதுல வந்து நீங்களும் இதை பண்றீங்க. ஏன்னா நீங்க இதை ட்விட்டர்ல பண்ணும்போதும் சரி, இல்ல பேசும்போதும் சரி, என்ன இது லெட்டர் படுக்க இந்த மாதிரி நிறைய விஷயம் பேசுறீங்கல்ல, அது வந்து இப்ப ஆரம்பத்திலே பண்றது வந்து தேவையே இல்லாது. அது ஏதோ ஒரு நோக்கத்தோட பண்ற மாதிரியே இருக்கு. அப்ப வந்து இவங்க கேக்குறது ஒரு நோக்கம் வைபர் சம்பந்தமே இல்லாம ரஜினியை பத்தி டார்கெட் பண்ணி அடிக்க நீ எல்லாம் வந்து அபியூஸ பத்தி பேசுற பத்தியா? அதை நினைச்சாதான்டா சிரிப்பு வருது. என்ன இப்ப ரஜினி என்ன இப்ப என்ன பேசிட்டு இருக்கோம், எதுக்கு நீ வந்துட்டு இருக்க? ஒரு நிமிஷம் இல்ல, நீ ரஜினியே சம்பந்தமே இல்லாம ரஜினியை டார்கெட் பண்ணி நீ அபியூஸ் மாதிரி எல்லாம் கமெண்ட் மாதிரி போடுவேன். நான் அந்த ஆளை பத்தி பேசுறதே ஒரு மாசமா விட்டுட்டேன். தேவையில்லாம வந்து ஒரு நீ என்னத்துக்கு புஷியானதுக்கு முட்டு கொடுக்க? நீ அதை பத்தி பேசணும். அந்த ஆளை பத்தி பேசுறதே விட்டுட்டேன். தேவையில்லாம எதுக்கு? ஒரு நிமிஷம் கண்டுக்கிறதே இல்ல. சம்பாவ தடவனாரா மயிர புடுங்கினாரான்னு அபியூஸ் பண்ற நீ புஷியானது மூடி. இல்ல யாரு சந்துரு பேசுறாங்க? டீசென்ட்டா பேசுங்க. ஒரு நிமிஷம் எனக்கு புரியல என்னன்னு. இல்ல கமல பேனா இருந்துமே தியாகி மாதிரி பேசிட்டு ஒரு நிமிஷம் இரு. ரஜினி பத்தி கண்டுக்கிறதே இல்ல. எதுக்கு தேவையில்லாம ரஜினி கொண்டு வர? தேவையில்லாம பேசுறேன். அடிக்கீங்க எல்லாரும். புஷியானந்த எல்லாரும் ஒரு அரசியல் இருக்காரு, பேசுறாரு, ரைட்டு. நீ ரஜினியை சம்பந்தமே இல்லாம கமெண்ட் பண்ணி போஸ்ட் போட்டுக்கிட்டு இருந்தேன்ல, அப்ப நாங்க எல்லாம் பேசாம தான் இருந்தோம். நீ என்னதுக்கு அவரை பேசுறேன்னு எதுக்கு முட்டு கொடுக்கன்னு கேட்கேன். ஒரு நிமிஷம் ரஜினி இல்ல, நாங்க அரசியல் பத்தி பேசிட்டு இருக்கோம். எதுக்கு ரஜினி அரசியல தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கமலே எடுத்துக்க, கமலை அரசியலை பத்தி பேசுறோம், காமெடி பண்ணாதீங்கன்னாரு டிஎம்கே. ஸ்டாலின் சொன்னாரு, இப்ப முட்டு கொடுத்து அங்கதான் போய் முடிச்சிட்டியா? நீங்க எல்லாம் பேச என்ன தகுதி இருக்கு? நீ எதுக்கு டிவிக்கு புதுசானதுக்கு முட்டு கொடுக்கன்னு கேட்கேன். நான் முட்டு கொடுக்குறேன், ஏதாவது பண்ணிட்டு இருக்கேன். கேட்டுட்டு போக மாட்டேன். நீங்க அடுத்தவனை பேசும்போது வருது இல்ல, அந்த மாதிரி நான் பேசத்தான் செய்வேன். கேட்டுட்டு போனா எப்படி? இப்ப நீ அரசியலுக்கு வருவோம், கமலை பேசுவோமே. இல்ல புஷியானதுக்கு முட்டு கொடுக்க ரைட், கமலை பேசுவோமே வாயன்.
என்ன வெக்கமே இல்லாம கொண்டு அடகு வச்சல, இப்ப டிஎம்கே ஸ்டாலின் கொண்டு வச்சல அடகு. நீ எதுக்கே புசியானதுக்கு முட்டு கொடுக்காத? அவங்க விஜய் கட்சி அவங்க பாத்துக்கிறாங்க, விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்க நான் எதை பத்தி பேசணும்ன்றதை நீ முடிவு பண்ணுவியா? நீ முட்டு கொடுக்கிற அளவுக்கு பெரிய நான் எதை பத்தி பேசணும்ன்றதை நீ முடிவு பண்ணுவியா? கார்த்தியனுக்கு எல்லாம் தெரியும், கார்த்தியன் அவர் பேசிக்கிறவாரு. சரியா? நீ பேசுறதுக்கு ஒரு அண்ணன் பேசுவாரு, நீ மூடிட்டு இரு. புரியுதா? அண்ணனுக்கு வாய் இருக்கு, சப்போர்ட் பண்றீங்களா? அண்ணனுக்கு வாய் இருக்கு, அண்ணன் பேசுவார், கம்முனு. இல்ல நீங்க சொல்லுங்க. நீ பேசாதங்க, நீ முட்டு கொடுக்காத, நீ விஜய் பத்தி பேசாத, நீ புசியானந்த பத்தி பேசாத. அவர் பேசிக்கிறார், ஏதாவது பேசணும்னு பேசுறியா? ஒரு நிமிஷம் முட்டு கொடுப்ப. என்ன புசியானந்த் என்ன பண்ணாரு? நீ என்னத்துக்கு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்க? புசியானந்த் என்ன பண்ணாரு அதை சொல்லு. என்னமோ பண்ணிட்டு போறாயா, அது பிரச்சனை கிடையாது. புசியானந்த் முட்டு கொடுக்குறேன்ற புசியானந்த் என்ன பண்ணாருன்னு சொல்லு. நீ ஏன் பேசுற? புசியானந்த் என்ன பண்ணாருன்னு சொல்லியா, அதுக்கப்புறம் நான் முட்டு கொடுக்குறேன்றதுக்கு போலாம். கமல் ரசிகர் தானே, பேசாம புசியானந்த் என்ன பண்ணாருன்னு கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லு. அவன் என்னமோ பண்ணிட்டு போறான். நான் என்ன சொல்றேன்னா, கார்த்தியனுக்கு தெரியும். சரியா? உனக்கும் மூடிக்கிட்டு பேசாம இரு. அவர் பேசிக்கிறவர், கார்த்தியன் பேசிக்கிறவர். புஷானந்த முட்டு கொடுக்கறதுக்கும் அரசியலை பத்தி பேசுறதுக்கும் எதுக்கு அபியூஸ் பண்றீங்க அப்படின்னு பேசுறது உனக்கு இல்ல. வைவர் ஏன் புஷிக்கு ஏன் முட்டு கொடுக்குறீங்க? இல்ல கார்த்திக் ப்ரோ, அப்ப புஷியானந்த் முட்டு கொடுக்குறான்னு தலைவர்ல கிடையாதுங்க, அவர் தலைவர்ல கிடையாதுங்க. பேசுறான்னு கேட்டேன், புஷியானந்த் என்ன சொன்னாருன்னு கேட்டேன். அவர் விஜய் ஃபேன்ஸ் கவலைப்படுறாங்க. டிவிகேன்ற ஒரு கட்சி வளரணும்னா அங்க புஷியானந்த் இல்லாம இருந்தாங்க அந்த கட்சி மேலுமே வளரும். சரியா? அவங்க ஆட்சி கூட பிடிக்கலாங்க, ஆனா புஷியானந்த் வந்து அதுக்கான பெரிய சர்க்கிள் தான், பெரிய இடம். அப்படி நான் நம்புறேன். எனக்கு தோன்றது அதுதான். சரியா? அவருக்கு என்ன, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த கட்சியோட ரசிகர்கள் எல்லாம் அவர் தான் ஆர்கனைஸ் பண்றாரு, ரசிகர் மன்றத்தை அவர் தான் ஆர்கனைஸ் பண்றாருன்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. அவர் வந்து அந்த அளவுக்கு ஒருத்தலாம் கிடையாது. அவரு அந்த கட்சிக்கு மிகப்பெரிய டிராபேக் தான், மைனஸ் தான். அவரை பார்த்து விஜய் ஃபேன்ஸே கோபப்படுறாங்க, திட்டுறாங்க அப்படின்றது நான் சொல்றேன். ஏன் உரிமை இல்ல? நான் சந்துரு மாதிரி ஆட்கள்லாம் எப்படா நேரம் கிடைக்கும் விஜய் பத்தி பேசிட்டே இருக்கலாம்னு போறது இல்ல. விஜய் பத்தி தான் பேசிட்டு இருக்கிறது, விஜய் அரசியல் பத்தி தான் பேசிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி ஆட்கள் பேசுற மாதிரி நீங்க பேசாதீங்கன்னு சொல்றேன். இவங்க ஒரு பக்கம் கதறிட்டு இருக்கட்டும். இவங்கதான் வந்து இந்த மாதிரி ஏதாவது வீடியோ பேசிட்டு இருப்பாங்க. இல்லங்க புஷியானந்த் பேசுறது வந்து விஜய் பேசுறது ஆகாதுங்க. புரிய மாட்டாதுங்க. புஷியானந்துக்கு விஜய்க்கு சம்பந்தம் இல்ல. அவருக்கு டிவிக்கு எல்லாரும் விஜய் ஃபேனுங்க. யாரு புஷியானந்த் ஃபேன் கிடையாது. யாரு புஷியானந்த் ஃபேன் கிடையாதுங்க. யாரு இங்க புஷியானந்தோட ஃபேன் கிடையாது. சரியா? விஜய்க்காக தான் ஓட்டு. புஷியானதுக்காக ஒரு ஓட்டு சேர்ந்து விழுவாது, அது கிடையாது. புஷியானந்த் நாளைக்கு அந்த இடத்துல இருந்து போயிட்டு வேற ஒருத்தர் இருந்தாலும் அந்த ஓட்டு விழுவாது, அது மாறாது. நீங்க சொல்லுங்க, டிவிகே பத்தி கேட்டா, விஜய் ஃபேன்ஸ் பத்தி கேட்டா, புஷியானந்த் பத்தி கேட்டா நீங்க சொல்லுங்க. வைபர் இந்த கனி எல்லாம் வந்துகிட்டு சமத்தப்பி எல்லாம் இவிக்கு எதுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்க, இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவங்களுக்கு தேவை என்னன்னா டிவிக்கு வரணும். ஆனா டிவிக்கு வரணும் இல்ல வைபருக்கு கணிக்கலாம். நான் ஓப்பன் அஜெண்டா தெரியுமா? திமுக காரங்களே வந்து டிவிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட் பண்ற மாதிரி எகென்ஸ்டாவும் பேசுவாங்க. அவங்க புஷியானந்த பெருமையா பேசுவாங்க. அவங்களுக்கு என்ன ஆசைன்னா டிவிக்கு வரணும், ஓட்ட பிரிக்கணும், திமுக ஜெயிக்கணும். அதான், வேற ஒண்ணும். இது உங்க பிளான் ப்ரோ. ஏன் பிளான்ல ஒண்ணு கிடையாதுங்க. அவங்க நினைக்கிறது அதுதான். டிவிகே வந்தா டிஎம்கே ஓட தான் ஒரு அடிபடும். நீங்க என்ன ப்ரோ ஒருவேளை பைத்தியக்காரன் உங்களுக்கு வந்து புஷியானந்த் கிட்ட தெரியாம எதையும் கொடுத்துட்டு வந்து வளர்த்து விடுறதுக்கு. ஏங்க புஷியானந்த் பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? சும்மா உட்காந்துட்டு பேசல உட்காந்துட்டு ஏதாவது ஒண்ணு உரையிட்டு இருக்காதீங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் தெரிஞ்சுங்க பாருங்க. நான் தப்புன்னு ஏத்துக்கிற ஆளுங்க. சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க. அவர் பெரிய அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா ஏத்துக்கிறது ரெடி. அவ்வளவுதான். தெரியுமா என்ன தெரியுமா நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்ன ஏத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் வைபர் பிரதர், அவர் என்ன தப்பா பேசுறாரு நீங்க இப்ப கேள்வி கேட்டீங்களா? அதை சொல்லுங்க. எதுக்காக அவர் கேள்வி கேக்குறீங்க? அவர் தானே சொல்றாரு முட்டு கொடுக்குறேன்னு. அதுக்கு சொல்றேன். நீங்க வந்து விமர்சனம் வைக்கிறேன்னு கேக்குறீங்களா? அவர் என்ன விமர்சனம் வச்சாரு நீங்க சொல்லுங்க. விமர்சனம் யாரு? இல்ல கார்த்திக் ப்ரோ விமர்சனம்னா பொதுவா இல்ல
பாலிமர் டிவியா இருக்கட்டும் இல்ல நியூஸ் இல்ல அவங்க வந்து ஒரு நிமிஷம் ஒரு நோக்கத்துக்காக பாலிமர் நோக்கெல்லாம் விட்டுருங்க அவங்க சரி விமர்சனம் அதை சொல்லுங்க. என்ன விமர்சனம் நோக்கத்தெல்லாம் விட்டுருங்க, விமர்சனம் என்ன விமர்சனம் சொல்லுங்க, என்ன பத்தி பேசுனா சொல்லுங்க. அதுதாங்க என்ன விமர்சனம் சொல்லுங்க சொல்லுங்க பிரதர். வைபர் சொல்லுங்க, அவர் என்ன நீங்க வச்ச விமர்சனம் என்னன்னா, நீங்க பொதுவா வந்து அவர் பேசுனதா இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயங்கள் கான்ட்ரவர்சி ஆவறதா இருக்கட்டும், அத நீங்க ஷேர் பண்ணி பண்றீங்கல்ல, ஒன்னு சொல்றீங்கல்ல. ஒதுக்கிதான் தரணுமே தவிர அதை நீங்களும் ஹைலைட் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, தலைவர் திமுக தலைவரே அழுதுகிட்டு இருக்காரு, மத்தளத்துக்கு அடிச்ச மாதிரி அழிச்சுக்கிட்டு இருக்காங்க டெய்லிடா காலைல என்ன பிரச்சனை அத ஃபர்ஸ்ட் பாருங்க. அவன் இந்த மாதிரி ப்ரோ டிவி கேல நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா தான் வந்து ரொம்ப இதா இருக்கும் ப்ரோ. இந்த மாதிரி சும்மா அவர் எழுதிட்டு இருக்காரு இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு கற்பனை உலகத்துல பேசிட்டு இருக்காதீங்க, புரியுதுங்களா? பொதுவான இடத்துல இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது ப்ரோ. அவர் எங்களை பார்த்து எழுதிட்டு இருக்காரு, அதெல்லாம் நடக்காதுங்க. ஒரு நிமிஷம் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க நல்லது வரீங்க வைபர் பாருங்க, டிஎம்கே முட்டு அவருக்கு சொல்றது உடனே நான் முட்டு கொடுக்குறேன். யதார்த்தத்தை புரிஞ்சுக்குங்க. உடனே நம்மள பார்த்து அழுதுட்டு இருக்காங்க கதறாங்க எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்க கூடாது, புரியுதுங்களா? யதார்த்தத்தை விஜய் சொல்ல வேண்டாம், கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவங்க பாத்துக்கிறாங்க. அது அவரு பாத்து பாருன்னா நானும் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம், அதுதான் நல்லது பண்ணா வந்திருக்காங்கன்னா அவங்க வரட்டும் பண்ணட்டும். அவர் கட்சி வந்து இப்ப மாநாடு நடத்தட்டும், அதுல அவர் கொள்கையை அறிவிக்கட்டும். அதுல ஏதாவது அதுல ஏதாவது அவர் விஜய் இல்ல தலைவர் தளபதி சரியா கேளுங்க. ஸ்டாலின் வந்து பேசினாரு, ஆமா மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடி மாதிரி எனக்கு விழுந்துச்சு, மழையே பெஞ்சாலும் என்ன திட்டுவாங்க, மழையே பெய்யலனாலும் என்ன திட்டுவாங்க, நான் அப்படி வந்து சொன்னாரு. தூங்கியது அதான் விடிஞ்சா என்ன வம்புளிப்பீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னார்ல ஸ்டாலின், சொன்னாருன்னு சொல்றல. ஆனா சொன்னார்ல, சொன்னதுக்கு அப்புறம் அந்த கட்சி எப்படி மாத்தினாரு. இப்ப என்ன மாத்திட்டாங்க? அடுத்து யாருமே என்ன மாத்தினாரு? இன்னைக்கு பிடிஆர் மாதிரி ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கிடையாது. அவர் பேசின லூஸ்டாக்கு தூக்கி எறிஞ்சாங்க கட்சி. அதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைக்கு தூக்கி அடிச்சாங்க. என்ன தூக்கி அடிச்சாங்கல்ல, தூக்கி அடிச்சு நிறுத்துறாங்கல்ல, தூக்கி அடிச்சு பண்ணாங்கல்ல. நீ என்னையா போற பக்கம் லூஸ்டா கூப்பிட்டு இருக்க, நீ போற பக்கம் லூஸ்டா கூப்பிட்டு புஷியானந்த் ஏன் விட்டு கொடுத்துருக்க நீ? அவன பிடிஆரோட பெரியாள புஷியானந்த், பிடிஆரோட பெரியாள அவரு புஷியானந்த். பிடிஆர் மாதிரி லூஸ்டா கூடுறவங்களே தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்கல்ல. அப்புறம் என்ன, அப்புறம் எதுக்கு வந்து பிடிஆர் புஷியானந்த் எதுக்கு முட்டை கொடுத்த பாக்குறீங்க? பெரிய ஆளுங்க நாங்க காமிக்க வரல, எங்களை நாங்க நிரூபிக்க தான் வந்திருக்கோம். அப்புறம் என்ன அப்புறம் ஏன் எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் வந்து பேசினா, ஸ்டாலின்ல யாரா இருந்தாலுமே அந்த கட்சியை வந்து சரி பண்றாங்களா இல்லையா? சரி பண்றாங்களா இல்லையா? இந்த மாதிரி பேசுறாங்களா சொல்ல வரேன். நீங்க உடனே எதுக்கு எடுத்தாலும் புசியானதால அந்த கட்சி கெட்டு போகுது, அதுக்கே அந்த கட்சியோட இது மானம் போகுது அப்படி இப்படின்னு சொல்றீங்க. அதான் நான் கேக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. ஆமா வேற என்ன, இந்த 4 மாசமா நடந்தது 4 மாசமா இல்ல 4 மாசமா நீங்க சொல்லுவீங்க அதனாலதான் ப்ரோ வந்துச்சு அப்படின்னு நீங்க இந்த வாயை சொல்லும் ப்ரோ. அதெல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு ப்ரோ வாழ்க்கையில. கொடூரமான ஃபேன்ஸ் அமைட்டிங் புஷியானதுக்கு யாருக்கு? அதாவது ஏன் ப்ரோ ஹலோ ஜூன் 4ஆம் தேதி கரெக்டா வந்து 12:45க்கு ஒரு ஆளு வந்து இனிமே அரசியல் பத்தி பேச மாட்டேன், டிவிக்கே பத்தி பேச மாட்டேன், குறிப்பா டிவிக்கே பத்தி பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாரு. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு எனக்கு தெரியல. எனக்கு நான் தான் கேட்டேன், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ, இன்னைக்கு நான் தான் கேட்டேன். அது என்னன்னா முன்னாடி அதே பண்ணுங்க, அது வேணா பண்ணுங்க. உங்களுடைய மொத்த அரசியல் வியூகமும் வந்து தப்பா போயிடுச்சு. இனிமே நீங்க எதுக்கு ஆலோசனை கொடுக்கணும்? அதுதாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. இந்த மாதிரி பேச மாட்டேன்னு சொன்னாங்க. வள்ளுவர் கோட்டம் ஃப்ரீயா இல்லங்க, வள்ளுவர் கோட்டம் ஃப்ரீயா இருக்கு. வள்ளுவர் கோட்டத்துல 4 பேர் உட்கார்ந்துட்டு நாளைக்கு வள்ளுவர் கோட்டத்துல உட்கார்ந்துட்டு ஜூன் 4க்கு அப்புறம் பேச மாட்டேன்னு சொன்னா திரும்ப பேசுறான் அப்படின்னு போராட்டம் நடத்துறீங்க. எப்படி நடந்துட்டு இருக்காரு புஷியானந்த் அப்படிங்க எங்களுக்கு தெரியும், உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தெரியாது. அது வந்து உங்களுக்கு பிற்பாதியில தெரியும். அவர் நல்லா நடத்துறாரா நல்லா நடத்துறாங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும்.
உங்களுடைய கருத்து கணிப்பு அப்ப ஃபெயிலியர் ஆச்சுன்னா நீங்க ஒத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பீங்க, அவ்வளவுதான். எனக்கு தெரிய வேண்டிய அவசியமே தெரியும் ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. உங்களுக்கு வந்து அது இப்ப தெரியாது. எனக்கு எங்க தெரியணும்? பாடிக்கிட்டே இருக்கிறீங்க, வேற யாருங்க பாடிக்கிட்டே இருக்கிறா சொல்லுங்க. தளபதி ஒரே நிமிஷம், ஒரே ஒரு டவுட் தளபதி. நான் லூசிபர் பேசுறேன். நீங்க விஜய் ஃபேனா இல்ல புசி ஃபேனா? அதை மட்டும் ரெண்டு பேருக்கு இருந்துட்டு போறேன். இப்ப என்ன உங்களுக்கு ரெண்டு பேருக்கு ஃபேனா? நாளைக்கு வந்து விஜய் வந்து புசியானதோட நடவடிக்கை பிடிக்காம அவரை கட்சி விட்டு தூக்கி போட்டாருன்னா நீங்களும் அவரை கூட வெளியே போயிடுவீங்களா? ப்ரோ உண்மையிலே சொல்றேன், அவரோட உழைப்பு வந்து உண்மையிலே சொல்றேன், நீங்க நினைக்க மாதிரி கிடையாது ப்ரோ. அவர் வந்து அப்பத்துல இருந்து கிட்டத்தட்ட அவர் பெரிய விடுதலை போராட்ட வீரராகவே இருந்திருக்காங்க. நாளைக்கு விஜய் வந்து ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுல தூக்கி போட்டுறாரு. ஏங்க தூக்கி போட்டா நம்ம நெடுஞ்செழியன் கட்சியை விட்டு திமுக விட்டு வெளியே போயிட்டாரு. அவரே அந்த மாதிரி புசியானந்த விடுதலை போராட்ட வீரரா? எங்க அதெல்லாம் வேணாங்க. நாளைக்கு விஜய் வந்து புசியானந்த வெளியே அனுப்பிட்டாருன்னா நீங்க வெளியே போயிடுவீங்களா? கட்சியை விட்டு வெளியே போயிடுவீங்களா? துரைமுருகனை டிஎம்கேல இருந்து தூக்கி போட்டா என்ன ஆகும்? ஓட்டு யாருக்கு போடுவீங்க? துரைமுருகனுக்கு ஃபேன் கிடையாதுங்க. நீங்க தான் புசியானந்த ஃபேன் மாதிரி பேசுறீங்க. தளபதி முதல்ல ஒண்ணு புரிஞ்சுங்க. புசியானந்த வந்து விமர்சனம் வர மாதிரி நடந்துக்கிட்டா அதுக்கு விமர்சனம் வரதான் செய்யும். உங்களால அடைக்க முடியாது. உங்க செயல்பாட்டை வந்து நீங்க மாத்திக்கலாம், விமர்சனத்தை வர தவிர்க்கிற மாதிரி. அதை விட்டுட்டு ஏன் புசியானந்த திட்டுறீங்க? நீங்க வந்து விஜய்க்கு ஃபேனா இருங்க. உங்க நன்றி விசுவாசத்தை விஜய் காட்டுங்க, நீங்க புசியானந்து காட்டாதீங்க. எனக்கே பயமா இருக்கு. நானே விஜய் ஃபேன் தான். எனக்கே உங்களை பார்த்தா பயமா இருக்கு. நாளைக்கு புசியானந்த் போனா விஜய வந்து ஆத்துல இறக்கி விட்டு புசியானந்த் கூட போயிடுவீங்க போறீங்களா? அவரு அரசியல் கட்சியா வந்து ஒரு நிமிஷம் ரசிகர் மன்றமா தான் இருந்து வந்திருக்காப்ல. நீங்க ஒரு வந்து தளபதி ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேக்குறேன். தளபதி ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா உங்களை? சொல்லுங்க. இல்ல இப்போ அவர் பண்ணது விமர்சனம் பண்ணக்கூடிய செயலா இல்லையா, அது மட்டும் சொல்லுங்க. ஏங்க நான் அதுக்கு வரலங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து அதுக்கு வாங்க. இப்ப அதான் பிரச்சனை. அவரு எல்லாமே ஒரு கரெக்டா வந்து யாரும் அவர் மேல விமர்சனம் வைக்கல. அவர் பேசுறது தான் பிரச்சனை. விமர்சனத்துக்குரிய செயலா அது மட்டும் சொல்லுங்க. ஒரு மாசம் கழிச்சு நல்லவரா இருந்தா கூட நீங்க கெட்டவரா தான் பேசுவீங்க. அதாங்க பேசோட இது. நான் சொன்னது மட்டும் ஒரே ஒரு கேள்வி. அவர் பண்ணது விமர்சனத்துக்குரிய செயலா இல்லையா, அது மட்டும் சொல்லுங்க. அவர் எப்படி என்னங்க மோசம் அவர் பேர் கிடையாங்க. ஒரு விஜய்ன்ற பேர் வந்து தமிழ்நாட்டுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 1 லட்சம் பேர் கூட இருக்குன்னு சொல்லுங்க. அந்த பேரை சொல்றது என்னங்க? அது விமர்சனத்துக்குரிய செயல் தாங்க. அது விமர்சனம் பண்ணா ஏத்துட்டு போயிட்டே இருங்க. அதுல என்ன இருக்கு? டெய்லி விமர்சனம் பண்றாங்க. ஒண்ணுக்கு போனா கூட அது மட்டும் பிரச்சனை. ஒண்ணுக்கு போனா கூட குறைங்க. அவர் அதை பண்றாங்க இதை பண்றாரு அப்படின்னு. ஒரு நிமிஷம் ப்ரோ. ஒருத்தவங்க பேசும்போது வார்த்தை தவறுறது, பழமொழி சொல்லும் போது தளபதி நீங்க என்ன பண்ணுங்க, எல்லா மீடியாவும் நியூஸ் கொடுத்துருங்க. புசியானந்த பத்தி பேசினா தீ குளிச்சிருவோம் நீங்க சொல்லிட்டீங்க. ஒரு நிமிஷம் ஒருத்தவங்க பேசாம ஒரு அறிக்கை கொடுத்துருங்க. ஒரு நாங்க வந்து ஊழல் பண்ணல, எதுவும் பண்ணல, அதனால புசியானதுக்கு முட்டு கொடுப்போம் போறோம். முடிஞ்சா அவ்வளவுதான். நீங்க காமெடி பண்றீங்களா? அதுக்கு போதும். நீங்க உங்க தலைவரை பத்தி நீங்க கேட்டீங்க. எப்படி இருக்க முடியும்? நீங்க ஆட்சியில இருந்தா உங்க மேல ஊழல் வைக்கலாம், அதிகார விமர்சனம் வைக்கலாம். நீங்க ஆட்சியில இல்லைங்களே, அப்ப உங்க மேல தளபதி எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, நீங்க ஒரு கட்சியா சரியா எலெக்ஷன் கமிஷன் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றீங்களே, நீங்க கட்சியெல்லாம் ஆட்சியெல்லாம் என்ன பண்ணுவீங்க? பயமா இருக்கு. இதான் சொல்றேன். கவுன்சிலர் ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை கேட்டு உன் தெருக்கு என்ன பிரச்சனை அதை பண்ணி முடியும். எங்க ஆளுங்க கரெக்டா பண்ணிக்கிட்டு எல்லா தெருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு நீ திமுக அடிக்கிற சொப்பு நீங்க வந்து நீங்க என்ன பண்றீங்க? இந்த ஒரு விஷயத்த வச்சு அந்த கட்சியை மட்டம் தட்டணும், இவங்க வந்தா இப்படி எல்லாம் பண்ணுவாங்க அப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு ஒன்னு ட்ரை பண்றீங்க. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. ஒருத்தவங்க பேசும்போது பழமொழியில எவ்வளவு பேர் தப்பு சொல்லியா? வைபர் இல்ல
இல்ல வைபர், நீ புஷியானந்த் சப்போர்ட் பண்ற நான் தப்பு சொல்லல சரியா. நான் உண்மையில ரசிக்கிறேன் உன் பேச்ச, நான் ரசிக்கிறேன். நான் புஷியானந்த் சப்போர்ட் பண்றேன் ஓகே. ஆனா கேப்ல வந்து ஸ்டாலினை விட்டு கொடுக்காம வந்து முட்டு கொடுக்குறியே. ப்ரோ நான் வந்து டிஎம்கே எல்லாம் கிடையாது ப்ரோ. பட் இருங்க, டைம்க்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சப்போர்ட் பண்றோம். ஒண்ணு இன்னொன்னு இவரு சொல்றாருல்ல லூசிஃபர், இவங்க அதான் சொல்ற, இவங்களோட என்னன்னா இந்த பேரை வச்சு உதயநிதி காலில் போய் விழுவான், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நாங்க முட்டு கொடுக்காத உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்க. யாரும் முட்டு கொடுக்கல தளபதி, ஒரு நிமிஷங்க. நம்ம என்ன ட்ரை பண்றீங்க ப்ரோ, நீங்க ட்ரை பண்றீங்க, அதுக்கு பதில் சொல்லிட்டு தான் இருக்கோம். புரியுதுங்களா? நீங்க என்ன வைபர் உன் கேரக்டரே புரிஞ்சுக்க முடியலையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஜய் டிஃபன் பண்ணி நீ பேசிட்டு இருந்தா, இன்னைக்கு என்ன விஜய் ஃபேன்ஸே ஒரு அரை மணி கழிச்சு நான் வந்து பார்க்கும்போது உன்னை பிடிச்சி கடிச்சிட்டு இருக்காங்க. ப்ரோ நான் அதுதான் இப்ப நீங்க திமுகன்னு வச்சீங்களா, திமுக என்னன்னா இது ஒரு காரணம், இதை வச்சு நீங்க அடிப்பீங்க தான், அதுக்கான பதில் தான் சொல்றேன். புரியுதுங்களா? இதை வச்சு நீங்க தொடர்ந்து அடிச்சிட்டு இருப்பீங்க. அரசியலுக்கு வந்தாங்க ப்ரோ, இது ஏற்கனவே அரசியல் வந்தாலும் நடந்துச்சு, இது தொடர்ந்து நடக்கும். ஆனா வந்து இது வந்து நான் யாருக்கு சொல்ல வரேன்னா, அவர் கார்த்தி ப்ரோ சொல்ல வந்தேன். ப்ரோ இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க, இவங்க எடுத்து இதை பண்ணலாம். இப்ப நீங்க என்னன்னா இப்ப அரசியல் வந்திருக்காரு அவர் என்ன பண்றாரு, என்ன கொள்கையை அறிவிக்கணும், அதுல ஏதாவது அவரு பேசி அதுல ஏதாவது லூஸ் டாக் விட்டு அதுல ஓட்டினா கூட பிரச்சனை இல்லை. இது ஒரு அவர் ஒரு ரசிகர் மன்றத்துல இருந்து வந்திருக்காரு, வார்த்தை தவறும், சில விஷயங்கள் நல்லா நமக்கு ஒத்து வராது, எல்லாத்தையும் பெரிதிப்படுத்துறாங்க. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நம்ம இவங்க பண்றாங்கன்னா அதுக்கான காரணம் ஒண்ணு இருக்கு. இல்ல வைபர், அது முதல்ல புரியும். நம்ம இந்த மாதிரி நடந்துக்கிட்டா விமர்சனம் வந்து நமக்கு வராது. அப்படி கிடையாது, ஒரு கட்சி சார்ந்திருக்கோம், அந்த கட்சி தலைவருக்கு தான் வரும்னா அது புஷியானந்த் புரிஞ்சுக்கணும். நீங்க ஊர்ல எல்லாருக்கும் பாட்டு எடுக்கீங்க, ஆனா புஷியானந்துக்கு அதை பத்தி இருக்க மாதிரி புரியாது. அது எல்லாத்துக்குமே புரியும். சில பேர் புரிஞ்சுக்கிறோம். ஜூன் 4க்கு முன்னாடி தளபதி சிங் ஜூன் 4க்கு முன்னாடி நீங்க நல்லா என்ன பேசுறீங்க நல்லா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீங்க திருநெல்வேலியில வந்து இந்த கலா யதார்த்தமே தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நீங்க அன்னைக்கு என்ன சொன்னீங்க? பிஜேபி தான் வச்சுக்கிருந்தேன். இப்ப வந்து திருப்பி அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஆள் கிடையாதுங்க. அதுதான் ரொம்ப குதிக்கூடாது, இங்க ரொம்ப குதிக்கூடாது. அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப புஷியானந்த் வந்து சொல்றல தளபதி பெயர் உடையவரே அப்படி அது சொல்றது கரெக்ட்னு நீங்க உண்மையில உங்க மனசாட்சியோட தொட்டு சொல்லுங்க. அது உண்மையில கரெக்டா தான் இருக்காது அப்படின்னு நீங்க நம்புறீங்க? அதாவது நிறைய தளபதி நீங்க கரெக்ட்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் அதை டிபேட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. உங்களுக்கு அது கரெக்ட்னு பிடிச்சா நீங்க சொல்லுங்க. அவ்வளவுதான். நீங்க கரெக்ட்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்லணும்? நான் வந்து கொடுக்கிறேன், அது கரெக்ட், அது தப்புங்க. தளபதி சொல்றாரு கரெக்ட். பெரிய பெரிய அமைச்சர்களே உதயநிதியே சின்னவர் தான் சொல்றாங்க. அப்ப அது என்ன கரெக்டா தப்பா? பிரச்சனைகள் இருக்கு, ஒரு நிமிஷம் ப்ரோ, ஒரு நிமிஷம் நீங்க சொல்லுங்க. லூசிஃபர் சின்னவர் சொல்றது தப்பா ரைட்டா? லூசிபர் முதல்ல உங்க முதுகுல இருக்க அழுக முதல்ல வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்து பேசுங்க ப்ரோ. இல்ல அதுதான் சொல்றேன். இது ஒரு மரியாதையில ஒரு ஒருத்தவங்க பெரிய இடத்துல இருக்கிறவங்கள அந்த மாதிரி மரியாதையில பேசுறதுன்றதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். இது என்னன்னா நீங்க தொடர்ந்து இதை பெரிதிப்படுத்தணும்னு பண்ணீங்கன்னா நீங்களே அதை பண்ணிட்டு தான் இருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியணும். அப்படி இருக்கும்போது வந்து இது எப்படி சொல்லிட்டாங்க வைபர்? அப்பனா நீங்க இதை சொல்லிடுங்க, இது பண்ணது கரெக்ட் தான். இப்ப அவர் தளபதி சொல்றல எங்க பொதுச் செயலாளர் பத்தி தப்பா சொன்னீங்கன்னா நாங்க தீ குளிச்சிரோம்னு சொல்றல, அதுமே நீங்களும் ஏதாவது சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு அறிக்கை கொடுத்துருங்க. என் பொதுச் செயலாளர் தப்புன்னா என்ன, அப்படி என்ன நடந்துருச்சு எனக்கு புரியல. இது தப்பு தானே? உங்களுக்கு புரியுதா இல்லையாங்க? அவர் தேவையற்ற விமர்சனங்களை வந்து எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துட்டு இருக்காருங்க. அவர் வந்து ஏனோ தானோ யாரோ ஒருத்தர் இல்லங்க, தேவையற்ற விமர்சனம் வந்து உடனே வந்து சரி விடுங்க இல்ல வைபர். உண்மையிலே வந்து நான் உண்மையிலே வந்து அது கரெக்ட் ஓகேவா? நானே வந்து மாறிட்டேன். நீங்க என்னோட கண்ணை திறந்துட்டீங்க, அது ரொம்ப கரெக்ட். நான் தவறா பார்த்தேன். இந்த எலெக்ஷன்ல வந்து தேவையில்லாம ரொம்ப முட்டு குத்துறீங்க ப்ரோ. பத்துல மண்டே வச்சா கொடுங்க. இப்படி பேசி பேசி கமலை வந்து கப்பல் ஏத்தி விட்டீங்க. விஜயா
இந்த எலெக்ஷன்ல வந்துங்க லூசிபேர் ப்ரோ டிவிகேயோட நீங்க ஃபேன்ஸ், சொல்றது விஜய் நீங்க ஃபேன்ஸ், நீங்க டிவிகே உங்க ஃபேன்ஸ். கருத்தை சொல்றீங்க ப்ரோ, அது தப்பு கிடையாது. பட் அவர் புஷி ஆனந்த் வந்து ஓவர் ஷேடோ பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா விஜய் வந்து ஃபுல் டைம் பொலிட்டீஷியன் ஆயிட்டாரு அப்படின்னா அவர் புஷி ஆனந்த் பக்கம் அது திரும்பவே திரும்பாது. விஜய் ஓவர் ஷேடோ பண்ணிடுறாரு. ஏன்னா எல்லா கேமரா விஜய் பக்கம் பிரச்சனையும் இருக்காது. தீ குளிக்க சொல்லாது. அதுக்கு மாதிரி பொட்ட மாதிரி நான் கிடையாது தீ குளிக்கிறதுக்கு. போய் 200 தீ குளி. ப்ரோ சூப்பர் ப்ரோ. யார் ப்ரோ நீங்க? நீங்க தாவேக்கவா? ப்ரோ 200 பயங்கரமா ரூபாய்க்கு எப்படி பேசுறீங்க. ப்ரோ இப்படி பேசுற லூசிபர் ப்ரோ? விஜய் 200 ரூபா தெரியும் நானே அவர் உங்களுக்கு அமைதியா ஜிபே பண்றேன் ப்ரோ. சைலண்டா இரு ப்ரோ. ஏங்க ஒழுங்கா பேசுறவங்க பேசலாம். உங்களை மாதிரி அவங்ககிட்ட ரசிகர்கிட்ட பேசுறேன் தயாரா இல்ல. பச்சை நீங்க இருக்கிற அரசியல் பேசுறீங்க. உங்க அளவுக்கு ப்ரோ அரசியல் வந்து எனக்கு அத தெரியாது. ஹலோ நீங்களே பேசுறீங்க. புஷி ஆனந்த் அழுவாதையா லூசிபர், அழுவாதையா அழுவாதையா கதறாத. சரி அப்புறம் நெக்ஸ்ட் முதல்ல உன் முதுகுல இருக்கிறதெல்லாம் முதல்ல குறைச்சிட்டு வாயா. முதல்ல அடுத்த வீட்டு முதல்ல நடக்க பாரு. உன் வீட்டுல முதல்ல என்ன அதை பாரியா, உன் கட்சியில என்ன பண்ணியா அதை பாரியா. யார் சொல்ற யார் அடுத்தவங்க கட்சியில என்ன ஷோ டைம்ங்களா? முதல்ல உன் கட்சியில இருக்க எப்படி இருக்கான்னு முதல்ல சின்ன பாரியா. பசங்களோட அரசியல் ப்ரோ இதெல்லாம் இல்ல நான் ப்ரோ நீங்க இதெல்லாம் வைப்பாங்க தான். நீங்க எப்படி எடுத்து சொல்லி பொட்ட மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லுவாங்களா அரசியல்? அந்த மாதிரி எல்லாம் அதான் சொல்றேன். இந்த மாதிரி விமர்சனம் அடங்கும்பாலன்னு சொன்னது யாருங்க? லட்சுமி இவன்லாம் ஸ்பீக்கர் எடுத்துடுறா ஏன்டா? மகாராஜா எவ்வளவு ஐயப்பனுக்கு வசதி இல்ல இது வந்து ஒரு ஆரம்பம் தான். இந்த மாதிரி தான் இருக்கும் அரசியல். ஓ இந்த மாதிரி தான் இருக்கும் அரசியல். வைமர் ப்ரோ நீங்க தான் அவாய்ட் பண்றேன். பேசி பேசி கமல வந்து பிரசிடென்ட் ஆக்கிட்டீங்க. அடுத்து விஜயா? இல்ல கமல இந்த டிஎம்கே ஐடிவிங்க என்னென்ன பண்ணுச்சுன்றதை நான் பாத்திருக்கேன். இதை விட தாண்டி நடக்கும் விஜய்க்கு. அதெல்லாம் வந்து இவங்க எதிர்க்க அப்படியே கமல டிஎம்கே அந்த டிஎம்கே கூட கூட்டணி வச்சாரு. என்ன நீங்க என்னென்ன பண்ணீங்க உங்க ஐடிவிங்க? நான் உங்க பொங்க சோறு வேணா உங்க புடலங்க வேணும் போக வேண்டியதானே. ஒரு நிமிஷம் அரசியல் சப்போர்ட்லாம் கமல் அரசியலுக்கு வந்தது ஏதோ ஒரு விதத்துல டிஎம்கேக்கு சாதகமா தான் இருந்தது. அது வேற விஷயம். நான் வந்து அவரு அரசியல் சப்போர்ட்லாம் கிடையாது ப்ரோ. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்ப விஜய் அரசியலுக்கு வர்றது வரட்டுமே ப்ரோ. என்ன ப்ரோ வரேன்னு சொல்லிட்டாப்புல வரட்டும், அவ்வளவுதான். இதுல வந்து உடனே பதட்டமாயி சொல்லிட்டாரு. அதெல்லாம் தேவையில்லை. நீங்க தான் இப்ப தேவையில்லாம கொஞ்சம் அதிகமா அரசியலுக்கு வரட்டும். அரசியலுக்கு வந்து அவர் முதல்ல ஒரு ஓட் பர்சன்ட் எடுத்து நிரூபிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அது அவரோட வெயிட்டேஜ் எவ்வளவுன்னு தெரியும். ஆனா இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? இருங்க நான் சொல்றது கேளுங்க. இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? இப்ப வந்து விஜய் வந்து ஏதாவது பேசி அதுக்கு விமர்சனம் வாங்கினா கூட பரவாயில்ல. அவர் கட்சி அவர் விமர்சனம் வாங்கிறாரு. ஓகேவா? இப்ப புஷி ஆனந்த் வந்து ஒரு நியமிக்கப்பட்ட பதவி தான். ஓகேவா? அவர் ஒண்ணு எலெக்ஷன் கமிஷன்ல நின்னையில வந்து உள்ள எலெக்ஷன் தாவேக்கல் எலெக்ஷன் போச்செல்லர் ஆகல. அவரு தேவையில்லாம பேசி விமர்சனத்தை வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கு ஒரு விமர்சனம் பார்த்து எதிர் விமர்சனம் வச்சா கூட இவங்க வந்து தாங்கிக்க ரெடியா இல்லைங்க. அதை விட்டுட்டு அவங்க வந்து ரொம்ப வந்து அபியூசிவா இது வந்து நீங்க வந்து பாலிடிக்ஸ் இது ஒர்க் ஆகாதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? இல்ல ஆரம்பத்துல ஒருத்தவங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்க ப்ரோ. ஒரு நிமிஷம் ஒருத்தவங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா எங்க அடிக்கணும்ன்றத எதிர்க்கிறதுக்கு தான் டிசைட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இவர் பண்ற சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கண்டென்ட் மாதிரி போயிடுது. அவ்வளவுதானே நடக்குது. தவிர அவர் பண்ணது பெரிய தவறு. அவர் பண்ணதால அந்த கட்சியோட பிம்பமே மாறுது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது ப்ரோ. இப்பதான் வந்திருக்காங்க. அது நடக்கும். அது அவர் பண்ற சில விஷயங்களை நீங்க எடுத்து போட்டு பண்றது விமர்சனம் வைக்கிறது அதெல்லாம் ஓகே. நான் சொல்றது பொதுவா இது எல்லா பக்கமும் வந்து அடி உழுதுன்றதுதான் நான் சொல்ல வரேன். ரசிகர் சில விஜய் ஃபேன், அஜித் ஃபேன், ரஜினி ஃபேன் அப்படி இருக்கவங்களும் எதிர்ப்பாங்க. இவன் அரசியல்ல ஒண்ணுமே பண்ணக்கூடாதுன்றவங்களும் எதிர்ப்பாங்க. இப்ப டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிகே எல்லாமே அந்த எல்லா சுத்தி அடிச்சாங்கன்னா என்ன நடக்குமோ அதான் நடந்துட்டு இருக்கு. யாருமே பேசலையா? நீங்க எல்லாம் சும்மா வந்து கனவு பேசிட்டு நீங்க பேசும்போதே ஒரு நிமிஷம் பாஜக ஆதரவா பேசினா லக்ஷ்மிக்கு இல்ல ஒன்சரு லக்ஷ்மிக்கு வந்து ஹோஸ்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு எல்லாம் ஸ்பீக்கர் கொடுத்துறான்னு சொல்லி என்கிட்ட ஒரு மாசம் முன்னாடி வந்து பேச வேண்டியதெல்லாம் இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கீங்க. ஜூன் 4க்கு அப்புறமே நம்ம டிவிகேவை பத்தி பேசுறது இல்ல, திமுகவை பத்தி பேசுறது இல்ல, யாரை பத்தி பேசுறது இல்ல. சரியா? நான்லாம் ஜூன் 4க்கு அப்புறம் எந்த கட்சியை பத்தி விமர்சனம் பண்றேன்? மகாராஜாக்கு அப்புறம் தான் ஒரு 2 நாளா சிமாஸ் பேசு. இந்த மகாராஜா பிரச்சனை எல்லாம் அதுக்கப்புறம் டெய்லி எல்லாம் பேசதான் செஞ்சீங்க ப்ரோ. சும்மா சொல்லாதீங்க. என்னங்க பேசினாங்க? சும்மா என்ன பேசிட்டாங்க? நீ கூட வந்து புஷி ஆனந்த பத்தி டிகிரேட் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. புஷி ஆனந்த டிகிரேட் பண்ணிட்டு தான் கேட்டேன். ஒரு நிமிஷம் இன்னைக்கு ப்ரோ நான் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்பேஸ் வந்ததால நான் அதை கேட்டேன். ஏங்க 4ஆம் தேதிக்கு அப்புறமே நான் வந்து பாலிடிக்ஸ்ல யாரை பத்தியும் டிகிரேடும் பண்ணல, யாரை பத்தியும் நான் பேசல. சரியா?
நீங்களா வந்து சும்மா தேவையில்லாம இழுத்துட்டு இல்ல 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 பேசிருக்கீங்க. இன்னைக்கு நான் தான் கேட்டேன் ப்ரோ. நான் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்பேஸ் வர்றதால இத பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் கார்த்தி ப்ரோ. அதான் நீ ஒரு மாசத்துக்கு முன்னாடி நினைக்க வச்சிருப்ப. அது வந்து இப்ப இல்ல இல்ல கேட்டிருக்கேன். அதுதான் இன்னைக்கு இதெல்லாம் பண்றீங்களே ப்ரோ இது அப்படின்றதான் கேட்டேன். அது இப்படி போயிட்டு இருந்தது. இல்ல ஆனா வைபர் நீங்க ரொம்ப சூப்பர் வைபர். எல்லா பக்கமும் ஒரே நேரத்துல ஆடுறீங்க. ப்ரோ அப்படி இல்ல ப்ரோ, நான் பாத்துட்டு தான் இருந்தேன். இது ஓவரா போகுது. எங்க பார்த்தாலுமே தளபதி பேரு கொண்டன்றது எல்லா சோசியல் மீடியாலும் போயிட்டு இருக்கு. சரி அத வந்து இங்க இது ஏன் வந்து கேக்கீங்க? அதான் ஓவரா கார்த்திகேயன் கேக்கீங்க. அதான் என் கேள்வி. ப்ரோ அவரும் சில இடங்கள்ல இல்ல அவரும் சில இடங்கள்ல இந்த வாய்ப்பு கட்சியை வந்து கிடைச்சிருக்கு. பிரியா வாய்ப்பு கிடைச்ச உடனே திருப்பி விட்டுட்டேன். அதான் கதை. ரைட் விடு. ஒரு நிமிஷம். மோடியை அன்னைக்கு வந்து பாராட்டின உடனே அதை வந்து ரொம்ப மகிழ்ச்சியா ஏத்துக்கிறாப்ல. மோடிக்கு எதிரா இதுல என்ன இருக்கு? இல்ல அதுதான் சொல்றேன். இப்ப அவர் அந்த பக்கம் சாஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவா பேசுறீங்க நீங்க. இல்ல இப்ப இவங்க பிஜேபிக்கு ஒரு த்ரெட்டா இருப்பாங்க அப்படின்ற போது வந்து நீங்க எதிர்க்கிறீங்க. உங்களோட வைபர் ப்ரோ அவர் பிஜேபி வந்து தோத்த உடனே வந்து அண்ணாமலைன்னு ஆளே கிடையாது அவரே சொல்லிட்டாரு. அவர் இப்ப இருந்தே ஆரம்பிக்கிறாரு. பின்னாடி இவங்க பிஜேபிக்கு யாருமே அவங்க யாராவது எப்படி சிஎம் ஆகுறது அப்புறம் எப்படி பிஎம் ஆகுறது? என்னங்க விளையாடுறீங்க? அண்ணாமலை நம்பி பெரிய பிரச்சனை ஆயிடும். அண்ணாமலை அதாவது அன்னைக்கு ஒரு ப்ரொடியூசர் வந்தாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, நான் தமிழ்நாட்டுல பிஜேபி ஆதரிக்கல, இந்தியாவில தான் ஆதரிக்கிறேன். ஏன்னா வந்து தமிழ்நாட்டுல எப்படி தோக்கலாம் போறாங்க, நான் வந்து இந்தியாவில அவரு போறாரு. இது கேரளால இல்ல அவர் பேர் நான் சொல்றேன், நான் விரும்பல. நானு எல்லாருக்குமே தெரியும் அது யாருன்னு. இவங்களோட இது வந்து ஜெயிக்கிற பக்கம் இருக்கணும், அவ்வளவுதான். பக்கம் இருக்க கூடாது. தோத்தாங்கன்னா அவ்வளவுதான். அடுத்த கட்சிக்கு மாறிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம அப்படி கிடையாது. எங்க அண்ணாமலை ஒரு அப்பாயிண்டட் பிரசிடென்ட். அவ்வளவுதான் அவர் கொடுக்குற வெயிட்டேஜ். அவர் மேபி எலெக்ஷன்ல நின்று ஏதாவது வின் பண்ணா சரி ஓகே மக்களோட நம்பிக்கை பெற்றான்னு சொல்லி அவருக்கு ஒரு பெரிய இது கொடுக்கலாம், வெயிட்டேஜ் கொடுக்கலாம். இப்போதைக்கு பொறுத்தவரையும் அவர் மேல இருக்கிற லைட் திரும்பிடும் ப்ரோ. விஜய் அரசியலுக்கு வந்துட்டாலே அவர் பக்கம் இருக்கிற லைட் திரும்பிடும். பாருங்க நீங்க வேணா, அதான் நடக்க போகுது. ஹலோ பிரதர், இந்த அடிக்கடி நீங்க பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றப்போ 2014 பத்தி பேசுறீங்கல்ல? ஹலோ 2014 அவங்க வந்து தனி மெஜாரிட்டி எல்லாம் ஜெயிக்கல பிரதர். அப்போ வந்து கன்னியாகுமரி ஜெயித்தது காரணம் வந்து அங்க காங்கிரஸும் டிஎம்கே தனித்தனியா போட்டிட்டாங்க பிரதர். அதனாலதான் வந்து பிஜேபியால ஜெயிக்க முடிஞ்சது. அவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தா பிஜேபி அங்க ஜெயிச்சதுக்கு வாய்ப்பே இல்லை பிரதர். அதே போல தர்மபுரியில ஜெயித்ததுக்கு காரணமும் பாத்தீங்கன்னா அப்போ வந்து டிஎம்டிகே வந்து நார்த்ல வந்து நல்ல ஓட் பேங்க் வச்சிருந்தாங்க. அதனால வந்து பாமக ஜெயிச்சாங்க. நீங்க எப்பவுமே அந்த 2014 வந்து டிஃபெண்ட் பண்ணுவீங்க, அதுக்காக சொல்றேன். இல்ல இப்ப நான் ஏதாவது சொல்றேன். இப்ப இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டே ஏதாவது மாறப்போதா? இல்ல நீங்க முன்னாடி வந்து எப்பவுமே அந்த 2014 அவங்க ஏற்கனவே தனியா நின்னே ஜெயிச்சாங்கன்னு சொல்லுவீங்களா, அதுக்காக சொல்றேன். அன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து தனியா நின்னது. எப்பவுமே வந்து டிஎம்கே காங்கிரஸ் தான் வந்து அவங்களுக்கு வந்து வெயிட்டேஜ். தனித்தனியா நின்னா வந்து டிஎம்கேக்கும் வெயிட்டேஜ் கிடையாது, காங்கிரஸுக்கும் வெயிட்டேஜ் கிடையாது. அதுக்காக சொன்னேன். அதனாலதான் அன்னைக்கு அதுக்கப்புறம் 2019 வந்துருச்சு. அதுக்கப்புறம் 2024 வந்துருச்சு. 10 வருஷம் முன்னாடி கதை வந்து இப்ப வந்து வழக்கம். போன வாட்டி பேசினப்பெல்லாம் 2014 தான் எக்ஸாம்பிளா எடுப்பீங்க. எப்பவுமே வந்து 2014 அவங்க தனியா நின்னே ஜெயிச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க, அதுக்காக சொல்றேன். 2014 நின்ன பாமக வந்து அதுக்கப்புறம் வரவே இல்லையே, அது ஏன் காரணம் யோசிச்சீங்களா? அன்னைக்கு வந்து 20,000 ஓட்டுல தோத்துருக்காங்க. சரியா? அதுவும் ஒரே ஒரு தொகுதியில, அரூர்ன்ற ஒரே ஒரு தொகுதியில தான் அவங்களுக்கு 50,000 ஓட்டு மைனஸா இருக்கு. இல்ல பிரதர், கரெக்ட் தான். இப்போ 2014 ஜெயிச்சவங்களால 2019 ஜெயிக்க முடியல, 24 ஜெயிக்க முடியல. அன்னைக்கு வந்து கை கொடுத்தது 2014 கை கொடுத்தது டிஎம்டிகே இருந்தது, வைகோ இருந்தாரு, எல்லாரும் இருந்ததுனால தான் நார்த்ல வந்து ஓட்டு வந்தது. சவுத்துல ஜெயிச்சது முக்கிய காரணம் வந்து கன்னியாகுமரி ஜெயிச்சது காரணம் வந்து அங்க காங்கிரஸ் வந்து தனியா நின்று டிஎம்கே தனியா நின்னுது, அதான் காரணம். இதெல்லாம் தெரியாதா? இதெல்லாம் பாத்துருக்க மாட்டேன்னா அப்படியே நினைக்கிறீங்க? இல்ல நீங்க முன்னாடி எப்பவுமே சொல்லுவீங்க, அதுக்காக சொன்னேன். அந்த கன்னியாகுமரியில ஜெயிச்சது 2014 ஜெயிச்சது காரணம் அதுக்காக சொன்னேன். பிரதர் மகாராஜா பார்த்தேன் பிரதர், சூப்பரா இருந்தது பிரதர் படம். என்ன கார்த்திகேயன் என்னன்னா மகாராஜா ஃபேமிலியோட பார்க்க முடியாது செய்ய முடியாதுன்னு என்ன கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. நீங்க தான் ஃபேமிலியோட பார்த்தேன். அப்புறம் நீங்க தான் ஃபேமிலியோட பார்த்துட்டீங்க. கார்த்திக் ப்ரோ, நீங்க வந்து மகாராஜா வந்து சூரியோட இது சொன்னீங்களா இன்னைக்கு? நான் அந்த எண்ட் கிரெடிட்ல அந்த கருடன் சொல்றேன் நானு. கருடன் வந்து சூரியோட ஸ்டோரின்னு சொன்னீங்களா, அதுக்கும் விஷ்ணு விஷாலோட அந்த பிரச்சனைக்கு சம்மந்தம் இருக்கா?
ஒரு கூட தான் நில தகராறு ஒண்ணு வந்துச்சு. சிச்சி ஏங்க அவரு சூரிய வந்து சின்ன வயசுல அவரு ஊர்ல இருக்கும் போது பக்கத்துல பார்த்த ஒரு இன்சிடென்ட். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்து ஒரு ஃப்ரெண்டே இன்னொரு ஃப்ரெண்டை வந்து கொலை பண்ணிட்டாருன்ற இன்சிடென்ட் அவர் ஊர் சைடில் எங்கேயோ பார்த்தத அதை வச்சு டெவலப் பண்ண கதை. அதுக்கு முன்னாடி கோவிலு, அதுக்கப்புறம் பேக் ட்ராப்லாம் கொண்டு வந்து. அதே போல சூரி வந்து அவங்க அப்பா கதையை எடுக்க போறான்னு சொன்னார்ல, அது வந்து ரீசெண்டா ஒரு பேட்டியில் சொன்னாரு. அவங்க அம்மாவுக்கு வந்து 4 பசங்களோ 5 பசங்களோ பிறந்தாங்க. அவங்க அப்பா மறுபடியும் பொண்ணு வேண்டுக்கு ஆசைப்பட்டாரு. அந்த கதையை தான் எடுக்க போறான்னு சொல்லி வந்தாரு. இந்த கதையெல்லாம் இல்ல. புரியல எனக்கு. இல்ல அவரு ரீசெண்டா ஒரு பேட்டியில் சொன்னாரு, அதாவது பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் 5 பேர் வந்து பெத்துட்டே இருந்தாங்க. அதை வச்சுதான் நான் ஒரு ஸ்டோரியா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது தெரியல. யாரும் இந்த கதையை எடுத்துடாதீங்க, நான் எடுக்க போறேன் அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு. இப்போ இந்தியன் 2 பத்தி ஏதாவது டாபிக் ஏதாவது 10 நாள் ஏதாவது நடத்துற மாதிரி ஏதாவது பிளான் இருக்கா? பொன்னியின் செல்வன் மாதிரி வரட்டும் ட்ரைலர்ல வரட்டும். பிரதர் வலைபேச்சில வந்து இது கோட் ரிலீஸ் டேட் மாறும்னு சொல்றாங்க. அது கன்ஃபார்மா பிரதர்? சிஜி ஒர்க் எல்லாம் முடியல, ஏஐ ஒர்க் முடியல, அதனால மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை ப்ரோ. வாய்ப்பு இல்லைங்களா? சரி. விடாமுயற்சி தீபாவளிக்கு வருமா பிரதர்? கன்ஃபார்மாங்களா? அதுதான் பிளான் பண்றாங்க. இந்த மந்த்ல ஷூட்டிங் முடிக்கணும்னு பிளான் பண்றாங்க. இஷ்டாங்கன்னா பண்ணிடுவாங்க. வந்தா கங்குவா கூட கிளாஷ் ஆகுங்களா? அப்போ கங்குவா சொல்லியிருக்காங்க, விடாமுயற்சி, அப்புறம் விடுதலை 3 படம் சொல்லியிருக்காங்க. 2 படம் வரும். தீபாவளி ஒன்றும் பெருசா எல்லாம் ஹாலிடே கிடையாதுங்களா? 3 படம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? 3 வராது, 2 தான் வரும். ஆனா இந்த வருஷம் பொங்கல் ஹாலிடே பெருசா வருது போல செவ்வாய் திங்கக்கிழமையும் ஒன்றுமா வர மாதிரி இருக்கு. பொங்கல் ஹாலிடே திங்கள்ல இருந்து ஒரு வாரம் லீவ் வர மாதிரி வருது. அதுக்கு ஒரு 3 படம் வருங்களா? அஜித் படம் ஒன்று குட் பேட் அக்லி வந்துடும் உங்களுக்கு. ஆமா பிரதர். அப்ப மண்டே வந்து போகி வர மாதிரி வருதுங்க பிரதர். அப்ப அந்த 1 வீக் அதுக்கு முன்னாடி சாட்டர்டே சண்டே ஃபுல் பெரிய ஹாலிடே வர மாதிரி இருக்கு இந்த வருஷம் பொங்கலுக்கு. எஸ்கே முருகதாஸ் படம் அது ஓகே. அண்ணா தங்கலான ஆகஸ்ட் 15 கன்ஃபார்ம் தானே? ஆமா. ஆனா தீபாவளி அவ்வளவு பெரிய 2 படம் வந்தா கூட தாங்காது இல்ல பிரதர்? பெரிய கஷ்டம் இல்ல. 2 பெரிய படம் வந்தா தாங்குமா? தியேட்டரும் இல்ல, 2 படம் பெருசா இல்லைங்களா? அதான் 2 படம் ஓகே. 2 படத்துக்கு மேல தாங்க. 2 படம் பெரிய படம் வந்தா தாங்குமா பிரதர்? ஏதாவது ஒண்ணு அடி வாங்கிடாதுங்களா? ஒண்ணு விடாமுயற்சி அடி வாங்கிடும், இல்ல கங்குவா, 2த்துல ஏதோ ஒண்ணு அடி வாங்கிடும்ல. ஏன்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் தீபாவளி வருது. அது பிரச்சனைலாம் இல்லைங்க. படம் நல்லா தான் பார்ப்பாங்க எல்லாரும். இல்ல கலெக்ஷன் எடுக்க முடியுமா பிரதர்? இப்ப 2 படமும் பெரிய படம்ல, கங்குவாலாம் பெரிய பட்ஜெட்ல எடுக்கிறாங்க. இல்ல அப்படியே வச்சிருங்க. என்னப்பா ஒரு மாசம் லீவ் வரப்ப திரும்ப ரிலீஸ் பண்ணுங்க. அடுத்து ஏப்ரல்ல மேக்கே போயிட அப்படிதான். அப்படிதான் பிரதர். தனஞ்சயன் சாரும் அதான் சொன்னாரு ஒரு பேட்டியில. அநியாயமா இருக்கு. இல்ல தனஞ்சயன் சார் சொல்றாரு, ஏதாவது ஒரு படம் தான் வரும், ஒண்ணு கங்குவா வரும், இல்ல விடாமுயற்சி, 2த்துல ஏதாவது ஒண்ணுதான் வரும், 2 பெரிய படம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னாரு. தேவை சொல்லுவாருங்க அவரு. தேவைன்னு சொல்லுவாரு. சரி படம் நல்லா இருந்தா எப்ப வந்தாலும் பார்க்க போறீங்க இல்லையா? விக்ரம்லாம் எப்போ வந்த படம்? பொன்னியின் செல்வன் எப்போ வந்த படம்? இந்த தீபாவளிக்கு வந்துச்சா பொங்கலுக்கு வந்துச்சா? அதுதான் ஹையஸ்ட் கலெக்ஷன் இருக்குல்ல அந்த படம். அப்புறம் 2 படம் வந்தா பார்ப்பாங்களா, ஒரு படம் வந்தா பார்ப்பாங்களா? இது என்ன இருக்கு? படம் நல்லா தான் பார்க்க போறாங்க. ஓகே. ப்ரோ பூமரங்கள் பார்ட் 2 வருமா? பார்ட் 2வா? ஆமா. நம்ம லீட் வச்சு தான் முடிச்சிருக்காங்க. பார்ட் 2 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எத்தனையோ படம் இருக்கிறப்ப அந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ணிருக்கீங்க. பார்ட் 2 வந்தா ப்ரீவியூ ஷோ போவீங்களா பிரதர்? பூமரங்கள் பார்ட் 2 வந்தா ரிவ்யூ ஷோ போவீங்களா மறுபடியும்?
தற்கொலை சட்டத்துக்கு எதிரானது. ப்ரீ ஷோ போவீங்களா பிரதர்? கார்த்திக் பிரதர் மறுபடியும் பார்ட் 2 வந்தா ப்ரீ ஷோ போவீங்களா? போவோம், கண்டிப்பா போவோம். சூப்பர் பிரதர். கூட கூட இந்த ஐயப்பா லட்சுமி வேண்டப்பட்ட பசங்க ஒரு 4-5 பேர்த்த கூட்டு போயிருவேன். எம்எஸ் பாஸ்கர் வந்து சக்திமான ஆக்கி என்ன மகாராஜாவுக்கு அப்புறம் என்ன ப்ரோ என்ன படம் ப்ரோ நீங்க ஒர்க் பண்றது? அடுத்து வணங்கான் இருக்கு. அண்ணா அதுவும் ஆகஸ்ட் 15. வணங்கான் என்ன ப்ரோ? இல்ல தங்கலானும் வணங்கானும் ஆகஸ்ட் 15 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிரதர் வணங்கான் கமர்ஷியலா ஓகே ஆகுங்களா? ஒர்க் அவுட் ஆகுங்களா கமர்ஷியலா? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குங்களா? நான் பார்க்கல, நானும் கமர்ஷியலா எடுத்திருக்காரு ஃபுல்லா. இந்த காமெடி அந்த வச்சுதான் எடுத்திருக்காரு, இந்த மாதிரி தான் எடுத்திருக்காரு. நான் அவனி வெண்மாரியா அந்த மாதிரி இருக்காது. இது ரொம்ப காமெடியா இருக்கும், கமர்ஷியலா தான். ஜூலை கன்ஃபார்மா பிரதர்? ஆகஸ்ட் 15. ஆகஸ்ட் 15. அது போஸ்டர்ல பெரியாரையும் பிள்ளையா தூக்கிட்டு வருவாரு. அதுக்கும் கதைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா இல்ல சும்மா ஒரு சென்சேஷனுக்காக? அது தெரியலையே இது வச்சாருன்னு. ப்ரோ அப்ப நீங்க பாலாட்டெல்லாம் பேசுவீங்களா? இல்ல ஐயோ நம்ம ஏன் பேசிக்கிட்டு வரலாம் ப்ரோ விட்ட ஒரு செல்ஃபி போட்டு விடுங்க ப்ரோ. பேசுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவாங்க நான் எப்பயுமே இந்த மாதிரிலாம். நீங்க கமலை வந்து இது பண்றீங்க, அவரு கூட வந்து எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் போட்டோ எடுக்கிறதே பெரிய கனவு. கூட போட்டோ எடுத்துட்டு அவரை பத்தி டிகிரேட் பண்ணி அவரை பத்தி என்னங்க டிகிரேட் பண்ண என்ன எங்கெல்லாம் அவரை பாக்குறது பெரிய கனவு எங்களுக்குலாம். நீங்க அவரோட போட்டோ போற பக்கம் ஏதாவது சொல்லிருக்கேன், அவரை பத்தி என்னங்க டிகிரேட் பண்ணாங்க? நிறைய பேசுறீங்க. என்ன பேசுறாங்க? அரசியல் பத்தி பேசுறோம், அவரோட அரசியல் மக்கள் நீதி மையத்தை பத்தி பேசுறோம். என்ன இருக்கு? கமலஹாசன் நடிகரா அவர் மாதிரி நடிகரே கிடையாது. இதுக்கப்புறம் எவனும் பிறக்க முடியாது அந்த மாதிரி. உங்களாம் தெரியுமா உத்தமவில்லன் படத்தையே வந்து 4-5 டைம் பார்த்திருக்கேன். அது எல்லாமே அவரோட நடிப்புக்காக மட்டும்தான். சினிமால ஒருத்தர் பாக்குறதுக்கும் சினிமால ஒருத்தர் பாக்குறதுக்கும் அரசியல் ஒருத்தர் பாக்குறதுக்கும் ஒருத்தர் பாக்குறதுக்கு தெரியல என்ன யாரு அப்படி நீங்க அப்படிலாம் சொல்ற மாதிரி பார்த்தா எல்லாருமே கூட்டணி தான் வைக்கிறாங்க. இப்போ பாஜக கூட்டணி, அண்ணாமலை இப்ப கூட்டணி தான் நினைக்கிறாரு. அவரும் கூட்டணி தானே வச்சிருக்காரு. அதுல ஒரு தப்பு கிடையாது. அதனால வந்து அவரை வந்து அண்ணாமலையே நீங்க நினைக்கிற அண்ணாமலையே கூட்டணி வச்சுதான் வந்து முன்னாடி வரணும் தான் நினைக்கிறாரு. அவரும் கூட்டணி தான் வைக்கிறாரு. கூட்டணி வைக்கிறதுலாம் யாரும் தப்புன்னு சொல்லுங்க. நான் ஓட்டு காசு கொடுத்து தப்புன்னு சொல்ல மாட்டேன். நானே சொல்லியிருக்கேன், கோயம்புத்தூர்லாம் ஓட்டு காசு கொடுத்து சொல்லுங்க, அவங்க தான் 2 பேரும் சேர்ந்து ஓட்டு காசு கொடுக்குறாங்க, நீங்க காசு கொடுத்தா ஜெயிச்சு சொல்லுங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். எல்லாம் தான் இருக்கு. கார்த்திக் பிரதர், பவன் கல்யாணோட வெற்றி எப்படி பாக்குறீங்க நீங்க? அது பவன் கல்யாணோட வெற்றிலாம் கிடையாதுங்க. அது வந்து இது சந்திரபாபு நாயுடோட வெற்றி, ஜெகன்மோகனுக்கு மேல இருந்த ஒரு அதிருப்தி, மிகப்பெரிய அதிருப்தி.
இதையும் பவன் கல்யாணம் வந்து அவரு நாயுடு இல்லாம நின்று இருந்தாருன்னா எதுவுமே நடந்திருக்காது. நாயுடு தான் ஜெயிச்சிருப்பாரு. இப்ப லாஸ்ட் தெலுங்கானா எலெக்ஷன் வந்தல, அப்ப 0 வந்தப்ப அவர் நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. 0 வாங்கறதுக்காக இவர் கட்சியை துறந்தாரு. தெலுங்கானால வந்து சந்திரபாபு நாயுடு நின்னாலும் சரிதான் வரும். ஆமா ஆமா அப்படி விமர்சனம் பண்ண டக்குனு இப்ப வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்துட்டாரு, டெப்டி சிஎம் ஆயிட்டாரு. அதை பத்தி சொல்றேன். அது தப்புங்க. எதிர்கட்சி தலைவராக இருக்கணும். டெப்டி சிஎம் ஆனது பண்ண முடியும். இல்ல ஆந்திரால எப்பவுமே தராங்க பிரதர். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜெகன் இருந்த பாத்தீங்கன்னா 4 பேர் வந்து டெப்டி சிஎம் ஆக்குனாரு. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒரு சிஎம் கொடுத்து டெப்டி சிஎம் கொடுத்தாரு லாஸ்ட் டைம் அவர் நின்னப்போ. தோத்து போயிட்டாரு. அப்புறம் டெப்டி சிஎம்க்கு என்னங்க வேலை இருக்கு? ஒரு வேலையும் கிடையாது. சிஎம்க்கு தான் பவர். சும்மா பேருக்கு வச்சுக்கலாம், அவ்வளவுதான். இப்போ அவர் பவன் கல்யாணம் வந்து விஜய் கூட ஒப்பிடுறாங்கல்ல. இப்ப அவர் ஜெயிச்சிட்டாரு, அதே போல இவரும் ஜெயிப்பாரு அப்படின்றாங்கல்ல. அவரு வந்து ஒப்பிடுறாங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. சந்திரபாபு நாயுடு தான் ஜெயிச்சிருக்காரு. அவர் தான் சிஎம். அவரோட அலைன்ஸ் நின்று இருக்காரு. 174 தொகுதியில 21 தொகுதியில தான் நின்று இருக்காங்க. அப்படின்னா பாத்துக்கோங்க, கிட்டத்தட்ட 21 ஜெயிச்சிருக்காங்க. 100% மொத்தமாவே இவங்க வந்து மொத்தமா 11 தொகுதி தவிர மீதி எல்லா தொகுதியிலும் ஜெயிச்சிருக்காங்க. 11 தொகுதியை மட்டும்தான் ஜெகன் ஜெயிச்சிருக்காரு. 21 ஜெயிச்சிருக்காங்கல்ல. 21 ஜெயிச்சிருக்காங்க. இப்போ அவரு மட்டும் என்ன, அவர் 6 தொகுதி 7 தொகுதியோ, பிஜேபி 3 தொகுதி, அவ்வளவுதான். அப்ப ஜெகன் மேல இருந்த அதிருப்தி தான் அந்த வெற்றி காரணம். 2011 மாதிரி நினைக்கிறீங்க? ஜெகன் மேல இருந்த அதிருப்தி தான், வேற என்ன. ஆனா ஜெகன் மேலேயுமே அந்த அளவுக்கு முழுசா இல்லைங்க. அவர் கிட்டத்தட்ட 40% ஓட்டு வாங்கிட்டாரு. அடுத்த ஜெகன் வந்து செலவு பண்ணிருக்கான்றதை தாண்டி அவர் மேல பெரிய வெறுப்பெல்லாம் இருக்கு மக்களுக்கு. பட் ஆனா 40% ஓட்டு வச்சிருக்காரு. அந்த கட்சி பலமா தான் வச்சிருக்காரு. அடுத்த வருஷம் திரும்ப வந்துருவாரு ஜெகன். லாஸ்ட் டைம்ல அவர் வந்து ஜெயில போட்டது ஒரு அனுதாபமா நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு கரெக்டான மூவ் நினைக்கிறீங்களா? லாஸ்ட் டைம் அவர் ஜெயில தூக்கி வச்சு அந்த ஒரு இதுல உள்ள வந்து ஆட்சி பிடிச்சிடாரு மறுபடியும்ன்ற மாதிரி. ஆமாமா, கண்டிப்பா அதெல்லாம் இருக்கும். அதனால இவன் வந்து லாஸ்ட் டைம்ல ஜெகன் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, இப்பயே அரெஸ்ட் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணலான்னு பண்ணுவாங்க நினைக்கிறேன். அது அதே போல அவர் நிறைய இடத்துல அவருடைய அப்பா பேரு இவருடைய பேருன்னு இப்ப ஏரியாவுக்கு எல்லாத்துக்கும் அவர் பேர் வச்சது கூட ஒரு பெரிய டிராபேக் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அவங்களும் நம்மள போலதான் பிரதர், நிறைய இலவசம் திட்டு தராங்க, ஓட்டுக்கு காசு தராங்க. தமிழ்நாடு போலதான் அவங்களும் செய்யறாங்க நிறைய விஷயங்கள். அம்மா உணவகத்தை போல அவங்களும் வந்து வேற ஏதோ ஒரு பேர்ல வந்து உணவு திட்டத்தை ஏற்படுத்துறாங்க. நிறைய விஷயம் தமிழ்நாட்டை போலதான் செய்யறாங்க அவங்களும், ஆந்திராவும். ஓகே ப்ரோ, பை. வச்சுக்கலாமா?